அனைவருக்கும் வணக்கம். வேதாந்தம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்புல இருக்க பகுபத உறுப்பு இலக்கணம் எல்லாத்தையும் தொகுத்து மொத்தமா இருக்கிற பகுபத உறுப்பு இலக்கணம் எல்லாத்தையும் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் இன்சைட் 1 மார்க் அப்படின்றது போட்டிருந்தேன். அப்போ வந்து என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சார் பகுபத உறுப்பு இலக்கணம் போடுங்க சார், பகுபத உறுப்பு இலக்கணம் போடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பகுபத உறுப்பு இலக்கணம் அப்படின்றது இன்னைக்கு நடத்தலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இயல் 1லேருந்து இயல் 9 வரையும் இருக்கிற எல்லா பகுபத உறுப்பு இலக்கணத்தையும் எடுத்து தொகுத்து வச்சிருக்கேன். சார் இது முக்கியமா வரப்போற பப்ளிக் எக்ஸாமுக்கும் வரப்போற ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 மார்க் அப்படின்றது இதுல இருந்து கேட்கறாங்க. எவ்வளவு மார்க்? 2 மார்க். சரியா, 2 மார்க் கேட்க போறாங்க. அதுவும் வந்து ஈஸியா எளிமையான முறையில எடுக்கலாம். ஏன் சார் எப்படி நான் எளிமையான முறையில் எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்க எக்ஸாம்பிள் 2 மார்க் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குருவினா எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குருவினா கொஸ்டின் சூஸ் பண்றீங்க, அதை எழுத போறீங்க. எழுதும்போது என்ன ஆகலாம்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம், இல்ல வந்து நீ என்ன பண்ணலாம், அந்த நோட்ஸ்லயோ இல்ல கைட்ல உள்ள மாதிரி நீங்க எழுதாம இருக்கலாம், மார்க் குறைக்க வாய்ப்பு. ஆனா இந்த பகுபத உறுப்பு இலக்கணத்தை எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாம கரெக்டா எழுதிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து மார்க் கம்மி பண்ண வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க, 2 மார்க்னா 2 மார்க் கொடுத்தே ஆகணும். நீங்க குருவினால ஒரு இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணா என்ன பண்ணுவாங்க, 1/2 மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. ஆனா பகுபத உறுப்பு இலக்கணத்துல நீங்க ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாம நீங்க ஏன் அதுல எழுத போறதே 4 விஷயம் தான். பகுபத உறுப்பு இலக்கணம் டைமும் சேவ், ஈஸியாவும் எழுதிடலாம். எழுதிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 மார்க் அப்படின்றது ஃபுல்லா கொடுத்துருவாங்க. எப்ப சார் இந்த ஏன் நான் 1/2 மார்க் போனா அப்படின்னா, உங்களோட எய்ம் வந்து எனக்கு 95+ எடுக்கணும் சார் தமிழ்ல அப்படின்னா ஒரு மார்க்கும் 1/2 மார்க்கும் ரொம்ப 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 முக்கியமான மார்க். அதனால வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும், எந்தெந்த இடத்துலலாம் நம்மளால வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து படிச்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், தமிழ்ல நல்ல மார்க் அப்படின்றது. ஓகேவா, இதுவரை நான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வீடியோ நான் பார்க்கல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எனக்கு அதிகமா வருது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து கண்டிப்பா கம்மியாகும், அந்த வீடியோ பாருங்க. சரிங்க சார், இது வந்து வருது பகுபத உறுப்பு இலக்கணம் புக்ல இருந்து தான் வருது, நீங்க எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு சில பேர் கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சில ஆஃப் இயர்லி எக்ஸாம், சில பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நான் அனலைசஸ் பண்ணேன். என்ன கிடைச்சது அப்படின்னா புக்ல இருந்து மட்டும்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா பகுபத உறுப்பு இலக்கணம் கேட்கறாங்க. புக்கை தாண்டி அவங்க எங்கேயுமே போல. இதை எப்படி சார் நாங்க நம்புறது அப்படின்னா, நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமும் பப்ளிக் எக்ஸாமும் நடந்த கொஸ்டின் பேப்பரை அப்படியே கட் பண்ணியிருக்கேன். அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல அதை கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி உங்களுக்கு ப்ரூஃபா வச்சிருக்கேன். ஓகேவா, என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்கு ப்ரூஃபா வச்சிருக்கேன். இதை நீங்க பார்த்துட்டு பின்னாடி நடத்த போற பகுபத உறுப்பு இலக்கணம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையா புரியும். ஓகேவா, பார்க்கலாமா? ஓகேப்பா, இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிடுங்க. ஏன் சார் நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வரப்போற அடுத்தடுத்த வீடியோவை நான் பார்க்கணும் சார், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் அடுத்த வர வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இல்லை அப்படின்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு வராது. ஓகேவா, அதனால வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அடுத்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல 2 மார்க் கன்ஃபார்ம், 2 மார்க் உறுதி. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமையும் சரி அந்த பப்ளிக் எக்ஸாம்லயும் இருந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து நான் வந்து பார்த்தேன். இந்த கொஸ்டின்லாம் கேட்கறாங்களா, உண்மையிலே வந்து புக்ல இருந்தா கேட்கறாங்களா அப்படின்றத பார்த்தேன். கண்டிப்பா சில கொஸ்டின்ல நம்பர் மாறுது, 23வது கொஸ்டினா கேட்கலாம், சில இதுல வந்து 27வது கொஸ்டினா கேட்கலாம். நம்பர் மாறுது டிஸ்ட்ரிக்ட், ஆனா கொஸ்டின் கேட்காம இல்லை. கரெக்டா? அப்ப இந்த கொஸ்டினை பாருங்களேன், 23வது கேள்வி ஒலித்து பகுபத உறுப்பு இலக்கணம் தருக 2 மார்க். ஓகேவா, இதே புறத்தணிகள் எதிர்த்திணை அட்டவணைப்படுத்துகவும் கேட்கறாங்க. ஆனா அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ண என்ன பண்ணுவாங்க, மார்க்கை குறைச்சிருவாங்க. ஆனா இந்த 4 எழுத்தை வச்சு நீங்க பகுபத உறுப்பு இலக்கணம் பிரிச்சு காமிச்சிட்டீங்க அப்படின்னா அசால்ட்டா 2 மார்க். ஓகேவா, நீங்க வரப்போற அடுத்த ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் நீங்க தெளிவா கவனிச்சீங்க அப்படின்னாலே போதும், ஈஸியா 2 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன், நான் இயல் 1லேருந்து இயல் 9 வரையும் இருக்க எல்லா பகுபத உறுப்பு இலக்கணமும் தொகுத்துட்டேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பகுபத உறுப்பு இலக்கணம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்ல போறேன். எப்படி வந்து உங்களுக்கு எளிமையான முறையில எப்படிலாம் உங்களுக்கு சொன்னா புரியுமோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு எளிமையாவும் சொல்ல போறேன். ஓகேவா, பார்க்கலாமா? அப்ப இந்த கொஸ்டினை பாருங்களேன். இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க, 23வது கொஸ்டினா ஒலித்து பகுபத உறுப்பு இலக்கணம் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, கேட்டிருக்காங்களா? இது என்னது, நான் வந்து காப்பி பண்ணி வச்சாதான் என்ன நினைப்பீங்க, இவங்க நீங்க ஏதோ காப்பி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அதனால என்ன பண்ணிருக்கேன், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல அந்த கொஸ்டின் பேப்பரை கட் பண்ணிருக்கேன். ஓகேவா, அந்த ஃபுல் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல அதுல இருந்து கட் பண்ணதான் இது. ஓகேவா, 23வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒலித்து பகுபத உறுப்பு இலக்கணம் தருகன்னு கேட்டிருக்காங்க. இது என்னது, அந்த கொஸ்டின் பேப்பர் கிரே கலர் இருக்குமா அது உள்ளது. ஓகேவா, அடுத்து இன்னும் சார் ஒண்ணு மட்டும் காமிக்கிறீங்க, இன்னொன்னு காமிங்க அப்படின்னா 23வது கேள்வியா கேட்டிருக்காங்களா, பகுபத அறியேன் அப்படின்றதுக்கு பகுபத உறுப்பு இலக்கணம் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்களா. பார்க்கலாமா, ரொம்ப சிம்பிள் தான். நீங்க நினைக்கிற மாதிரி பகுபத இலக்கணம் ஆஹா ஓஹோ கஷ்டம், ஏன்னா சார் ஏதோ பிரிச்சு பிளஸ் எல்லாம் போட்டுருக்காங்க சார், மேக்ஸ் மாதிரி பிளஸ் எல்லாம் போட்டு எழுதிருக்காங்க சார், கஷ்டமா இருக்குமா சார்னா கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸி இருக்கிறதுல ஈஸி எது அப்படின்னா பகுபத உறுப்பு இலக்கணம் தான் நான் சொல்லுவேன். இலக்கண குறிப்புக்கு அடுத்து அந்த அளவுக்கு ஈஸி, புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப மேக்ஸ்ல நீங்க ஒரு விஷயம் படிக்கிறீங்களா,
a plus b whole square a square plus 2ab plus b square அப்படின்னு படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஈஸி, புரியல அப்படின்னா அது கஷ்டம். என்ன சார் இது ஏதோ போடுறாங்க சார், ஒண்ணுமே புரிய மாட்டேன் சார். ஆனா எந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சோ அது எளிமையா இருக்கும். அது மாதிரிதான் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா டீடைல்டா புரியுதோ, புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, நான் உங்களுக்கு ஒரு 10 எக்ஸாம்பிள் கொடுத்தா கூட நீங்க அசால்ட்டா போட்டு சார் நாங்க சார் நீங்க தூக்கி எரிஞ்சிட்டு போடுவீங்க. அவ்வளவுதான், சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் பகுப்பது உறுப்பிலக்கணம். நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டமே கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு தூரம் என்னால எவ்வளவு தூரம் உங்களுக்கு எளிமையா புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறேன். சரியா, பார்க்கலாமா? ஓகே, அடுத்து இதுல பாருங்களேன், 27வது கேள்வியை கேட்டுறேன். சில கொஸ்டின் பேப்பர்ல நம்பர் மாறுதே தவிர பகுப்பது உறுப்பிலக்கணம் கேட்காம இல்ல. ஓகேவா, சில டிஸ்ட்ரிக்ட்ல வேணா என்ன பண்றாங்க, ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல சில கொஸ்டின் கேட்காம இருக்காங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்றாங்க, கொஸ்டின் கேட்காம கொஸ்டின் பேப்பரே வைக்கிறது இல்ல. ஓகேவா, இதுல என்ன கேட்டுறாங்க, கிளர்ந்த அப்படின்றதுக்கு பகுப்பது உறுப்பிலக்கணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டிருக்காங்களா? கொஸ்டின் பேப்பரா அதே கொஸ்டின் பேப்பர் இருக்கா? புரியுதா? என்ன போட்டிருக்க, 2 மார்க் உறுதி. என்ன பண்ணலாம், இப்பயே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. 100ல 2 மார்க் என்னோடது. ஓகேவா, அது யாரும் கை வைக்க முடியாது. அதுல நீங்க மார்க்கே குறைக்க முடியாது. டீச்சர்ஸ் என்ன பண்ணலாம், நீங்க சவால் விடலாம். ஏன், நீங்க எப்ப நீங்க கரெக்டா எழுதுற பட்சத்துல, ஓகேவா, நீங்க வந்து கரெக்டா நான் வந்து எழுதிடுவேன், எனக்கு வந்து இதை கரெக்டா பிரிச்சு எழுதிடுவேன் அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து இப்பயே எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா, 2 மார்க் என்னோடது, இதுல யாரும் கை வைக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு. ஏன், எப்ப அப்படின்னா அதை நீங்க கரெக்டா பிரிக்க தெரியணும், அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடக்கூடாது. அதுல நீங்க தெளிவா எழுதிட்டீங்க அப்படின்னா அழகா 2 மார்க் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா, ஆனா அதை பிரிக்க தெரியணும். அது எப்படி சார் பிரிக்கிறது சார், அதை பார்த்தாலே கஷ்டமா இருக்கு சார் அந்த பகுப்பது உறுப்பிலக்கணத்தை, எப்படி சார் நான் அதை அணுகிறது அந்த கொஸ்டின் அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி. நான் உங்களுக்கு இப்ப எவ்வளவு எளிமையா முடியுமோ அவ்வளவு எளிமையா சொல்றேன், புரிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, புரியல அப்படின்னாலும் இந்த வீடியோ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. நான் சொல்றேன், நான் ஒரு பாயிண்டையும் நான் 2-3 வாட்டி சொல்றேன், நல்ல தெளிவா கவனிங்க. ஓகேவா, ரொம்ப கான்சியஸா கவனிக்கணும். ஓகேவா, அப்பதான் இந்த பகுப்பது உறுப்பிலக்கணம் நல்லா புரியும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பகு பதம் அப்படின்றது இருக்கு. ஓகேவா, இந்த வார்த்தை இருக்கு ரைட்டா, பகு பதம். பகுனா என்ன, பகுத்தல். ஓகேவா, பகுத்துண்டு அப்படின்னா என்னது, பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்த உற்றுள் எல்லாம் தலை, இப்படி ஒரு திருக்குறள் இருக்கு. பகுத்துண்டு அப்படின்னா என்னது, கொடுக்கிறது. இந்த நீ கொஞ்சம் நான் கொஞ்சம், நான் சாப்பிட்றேன் நீ கொஞ்சம் அவனுக்கு கொடு. பகு அப்படின்னாலே பிரிக்கிறது. இந்த அவனுக்கு பகுத்து கொடு இவனுக்கு பகுத்து கொடு அப்படின்னு சொல்லுவோம்ல, பகுனானது பிரிக்கக்கூடியது அப்படின்றது பொருள். அப்ப பகுனானது பிரிக்கக்கூடியது. அதே பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாதது. என்னது, மரம் கடல் அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பிரிக்க முடியுமா, என்ன பிரிக்க முடியாது. படித்தான் அந்த வார்த்தையை பிரிக்க முடியும். அந்த மாதிரி பிரிக்கக்கூடியது என்ன சொல்றாங்க, பகு. அதுதான் சொல்றாங்க பகு. பதம்னா என்ன சார்னா சொல், பிரிக்கக்கூடிய சொல்லதான் என்ன சொல்றாங்க, பகுபதம். பிரிக்கக்கூடிய சொல்லதான் என்ன சொல்றாங்க, பகுபதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? அப்ப பகுபதம் அப்படின்னா பகு அப்படின்னா பிரிக்கக்கூடியது, பதம் அப்படின்னா சொல். அப்ப பகுபதம் அப்படின்னா பிரிக்கக்கூடிய சொல் அப்படின்றது பொருள். புரியுதா? பகுனா பிரிக்கக்கூடியது, பதம் அப்படின்னா சொல். பகுனா பிரிக்கக்கூடியது, பதம் அப்படின்னா சொல். பகுபதம் அப்படின்றது பிரிக்கக்கூடிய சொல். இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாதது. பகாபதம்னா என்னது, பிரிக்க முடியாது. அப்ப பகுபதம்னா பிரிக்க முடியுதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப பகாபதம் என்னது, பிரிக்க முடியாதது. ஓகேவா, பதம் ரெண்டா பிரிக்கிறாங்க, ஒன்னு பகுபதம் இன்னொன்னு பகாபதம். பகுபதம் அப்படின்றது பிரிக்க முடிகிறது, பகாபதம் அப்படின்றது பிரிக்க முடியாதது. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? இதை புரிஞ்சாதான் அடுத்து நம்ம போறப்ப உங்களுக்கு புரியும். ஓகேவா, அடுத்து என்ன சார் அப்படின்னா இப்ப பாருங்களேன், இப்ப இந்த வார்த்தையை பாருங்களேன், பகுபதம் பகாபதம். இப்ப பாருங்களேன், பகுபதம் அப்படின்றது பிரிக்க முடியும். படித்தான் இருக்கா, படி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆம். இதை விட்டுருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சார் இதெல்லாம் எப்படி சார் இருந்துச்சு, இதான் சார் எனக்கு பிரச்சனையே. இதுல இந்த வார்த்தையை கொடுத்துறாங்க, அது எப்படி பிரிக்கிறதுன்னு தான் சார் தெரியல அப்படின்னு சில பேர் இருக்கீங்க. அதை நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். ஓகேவா, அப்ப பகுபதம் அப்படின்னது பிரிக்கக்கூடியது, பிரிக்கலாம். அதை பகாபதம் அப்படின்றதே பிரிக்க முடியாது. இந்த இருக்குல்ல மரம் கடல் மலை, எப்படி சார் மா பிளஸ் ரா பிளஸ் இம்முன்னு போடவா சார் அப்படின்னா அப்படிலாம் பிரிக்க முடியாது. அதுக்கு என்ன இருக்கு, சில விதிகள் இருக்கு. விதினா என்ன சார் அப்படின்னா, இப்போ வந்து இதுதான் விதி, விதி என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. அந்த விதிப்படி அது புணரும் அப்படின்னா அந்த விதி தான் அது. அதுதானே அது, விதியை வந்து ஒன்னும் மாத்த முடியாது. அதுதான். அப்ப வந்து என்னது, இதை வந்து பகாபதம் சொல்றாங்க, இதை பிரிக்க முடியாது. பகுபதம் அப்படின்னா பிரிக்க முடியும். இந்த பாயிண்ட் கிளியரா? இந்த பாயிண்ட் புரிஞ்சாதான் அடுத்து வரதுல நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல முடியும். புரிஞ்சுது அப்படின்னா ஒரு நெருப்பு ஒண்ணு போட்டுடுங்கப்பா. ஓகேப்பா, அதுக்கு அடுத்து என்ன சார், ஒரு பொம்மையை நிக்க வச்சிருக்கீங்க, ஒரு சின்ன பையன் என்ன சார் நிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்ப பாருங்களேன், நல்லா உங்களுக்கு தெளிவா சொல்றேன். பகுபதம் அப்படின்னு என்னன்னு சொல்றேன். இது என்னது, என்னது இது, தலை ரைட்டா. இது என்னது, தலை. அதுக்கு என்னது, கழுத்து. இது என்னது, கழுத்து. இது என்னது, உடம்பு. நம்ம என்ன சொல்லுவோம், இடுப்புன்னு சொல்லுவோம், இடுப்புன்னு சொல்லுவோம். கீழே வந்து பாதம்,
கால் இருக்கா, கால் வந்து பாதம்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? தலை, இடுப்பு, பாதம். இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? இப்ப பாருங்களேன், தலையை தான் என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னா பகுதி. தலை என்ன சொல்றாங்க? பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இடுப்பு என்ன சொல்றாங்க? இடை. இடை என்ன சொல்றாங்க? இடுப்பு அல்லது இடைநிலை. நடுவுல வருது என்னது? இடைநிலை. இது தலையை வருது பகுதி, கடைசியில வருது என்னது? விகுதி. ஓகேவா? எளிமையா இருக்கணும் தான் இந்த ஒரு பொம்மையை வச்சு இந்த ஒரு இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? அப்ப தலை என்ன சொல்றாங்க? பகுதி. இடையில இருக்கிறது என்னது? இடைநிலை. கால் என்ன சொல்றாங்க? பாதத்தை விகுதி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார், நடுவுல சந்தி அப்படின்னு இருக்குல்ல, இப்ப தலையையும் இந்த உடம்பையும் எது இணைக்குது? இந்த தலையையும் இந்த உடம்பையும் எது இணைக்குது சொல்லுங்க பார்க்கலாம். கழுத்து. கரெக்டா? எது இணைக்குது? கழுத்து. இப்ப பாருங்களேன், சந்தி. என்னது இது? தலையையும் உடம்பையும் எது இணைக்குது அப்படின்னா கழுத்து இணைக்குது. கழுத்து என்ன பண்ணுது? சந்திக்க வைக்குதா? தலையையும் உடம்பையும் சந்திக்க வைக்கிறது என்னது? கழுத்து. அப்ப என்னது இது? இது சந்தி. இது என்னது? சந்தி. சந்திக்க வைக்கிறதுனால இது சந்தி. புரியுதா? ஈஸியா இருக்கா? உடம்ப வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. இது வந்து தலை. தலை என்ன சொல்றாங்க அப்படின்னா பகுதின்னு சொல்றாங்க. நம்ம என்னது? உடம்புல வந்து இடுப்புன்னு சொல்லுவோமா? இடைய வந்து இடைநிலை அப்படின்னு சொல்றாங்க. காலை வந்து என்ன சொல்றாங்க? விகுதி அப்படின்னு சொல்றாங்க. தலையையும் எது இணைக்குது அப்படின்னா நம்மளோட கழுத்து இணைக்குது. கழுத்துக்கு பேர் என்னது? சந்தி. இது வந்து என்ன பண்ணுது? சந்திக்குது. என்ன பண்ணுது? சந்திக்குது. அதனால அது சந்தி. ஓகேவா? உங்களுக்கு இதெல்லாம் புரியுதா? இதை வந்து என்ன சொல்றோம்? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் புரிஞ்சாதான் அடுத்து வர சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு கிளியர் ஆகும். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? அப்ப பகுதி, இடைநிலை, இது என்னது? கழுத்து வந்து சந்தி, கால் வந்து என்னது? விகுதி. இதுல வந்து சாரியை விகாரம், அது நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு மரத்தை எடுத்துக்கலாமே. மரத்தை என்ன சொல்லுவோம்? இது வந்து வேறு. இது என்னது? இது வந்து இலை. இது வந்து தண்டு. சும்மா சொல்றேன். ஓகேவா? இது வந்து தண்டு. ஓகேவா? இந்த மாதிரி பிரிப்போமா? இலை, வேறு, தண்டு, இந்த மாதிரிலாம் பிரிக்கிறோமா? அந்த மாதிரி பிரிக்க போறோம். நம்மள ஒரு வார்த்தை இருக்கு, அதை நம்ம என்ன பண்ண போறோம்? பிரிக்க போறோம். ஓகேவா? இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? புரியுதா? ஒரு நிமிஷம். ஓகேப்பா, இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை. இந்த பாயிண்ட் எல்லாம் புரியுதா? ஓகே, நான் அடுத்து சொல்ல வர போறது அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்ப பாருங்களேன், அடுத்து இந்த ஒரு வார்த்தை இருக்கு, பறந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் 11th 12th வந்து நான் அந்த பேசிக்க பார்த்தேன் சார் அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு ஈஸியா சொல்லிடுறேன். பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஓகேவா? இது நான் வந்து டக்குனு உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன். ஏன் சார் இதுனா இது எப்படி பிரிக்கணும் அப்படின்ற கூடிய ஒரு பேசிக். ஓகேவா? இப்ப பாருங்களேன், பறந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? என்ன இருக்கு? பறந்தான், விமானத்தில் பறந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? இப்ப பாருங்களேன், இதை எப்படி சார் பிரிக்கிறது அப்படின்றத பாருங்களேன். நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கட்டளை சொல்லா வருது, முதன்மையான சொல்லா வருது. கட்டளை அப்படின்னா என்னது? படி, உட்காந்து இன்னைக்கு படிச்சுட்டு தான் போகணும். படி படி. என்னது? எழுது எழுது. ஒரு விஷயத்த நீ செய்யணும், ஒரு விஷயத்த நீ பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்க என்ன பண்றாங்க? கட்டளையா சொல்றாங்க, இதை நீ பண்ணு, இதை நீ செய் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் என்னது? பகுதி. இப்ப படித்தான் அப்படின்றதுல படி அப்படின்றது பகுதி, விளையாடுனான் அப்படின்றது விளையாடு அப்படின்றது பகுதி. இது புரியுதா? எப்படி வந்து பகுதி வருது அப்படின்றது? ஒரு விஷயத்துல ஒரு விஷயம் கட்டளை சொல்ல இருந்துச்சு அப்படின்னா அதை பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இது பேர் என்னது? பகுதி. ஓகேவா? இப்ப பகுதியும் ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா இப்ப விகுதின்னு ஒண்ணு இருக்கும். ரைட்டா? அப்ப வந்து என்னது? ஒரு படத்துல வந்து ஹீரோன்னு ஒருத்தர் வந்தானே அப்படி இருக்கும், ஒரு வில்லன் அப்படின்ற ஒருத்தர் இருப்பானா, அந்த மாதிரி பகுதின்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு விகுதி அப்படின்னு இருக்கும். விகுதி, நிறைய விகுதி வரும். விகுதி வரும்போது நான் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பற அப்படின்றது பகுதி. ஓகேவா? பற அப்படின்றது பகுதி. அடுத்து என்ன இருக்கு? இந்துன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வந்து என்ன பண்ணிட்டோம்? இப்போ உங்களுக்கு ஈஸியா சொல்லுவாங்களேன், இந்த வார்த்தையை மறைச்சிருங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம்? பற அப்படின்றத எழுதிட்டோம். அப்ப மறைச்சாச்சு. மீதி என்ன இருக்கு? இந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? ஏன் பிரிச்சுட்டு இருக்கோம்? ஓகேவா? அதனாலதான் ஒவ்வொரு வார்த்தையை மறைக்கிறேன். அப்ப பற அப்படின்றது பகுதி. இது முடிஞ்சிருச்சா? ஓகே. அடுத்து என்ன இருக்கு? இந்து இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கணும். அது பேர் என்னது? சந்தி. அது பேர் என்னது? சந்தி. இப்ப பாருங்களேன், இந்தியும் மறைச்சாச்சு, இந்தியும் எழுதிட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்கு? தான் அப்படின்னு இருக்கா? இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? தான் அப்படின்னு இருக்கா? இப்ப பாருங்களேன், இப்ப இதுல
தா அப்படின்ற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறோம். தாவை எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இத்து கூட்டல் ஆ இஸ் ஈக்குவல் டு தா. யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி அகரவரிசை வாய்ப்பாடெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஓகேவா? அப்படி படிச்சிருந்தாதான் இது புரியும். ஓகேவா? இத்து கூட்டல் ஆ, இது என்னது? தா. எல்லாருக்கும் இது புரியுதா? அப்ப பரந்தான்ல பர இந்து அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், எழுதி முடிச்சோம். ஏன்? பர வந்து பகுதி, இத்து வந்து இந்து வந்து சந்தி. அது சந்தி எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்றேன். சந்தினா என்னது? சந்திக்கிறது. என்னது? நான் வந்து அவனை போய் சந்திக்க போறேன்டா, நான் வந்து நாளைக்கு வந்து ஊருக்கு போறேன்டா, பெங்களூர் போய் சந்திக்க போறேன்டா. என்னது? ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் சந்திக்க வைக்கிறது. நம்மளோட தலையையும் நம்மளோட உடம்பையும் எது சந்திக்க வைக்குது? இந்த கழுத்து சந்திக்க வைக்குதா? அதனால இது சந்தி. புரியுதா? அது என்னது? அதனால இது சந்தி. புரியுதா? புரியுதா? ஓகே. அப்ப இந்த தாவை பிரிக்கிறோம். இத்து கூட்டல் ஆ இஸ் ஈக்குவல் டு தா. அப்ப இப்படி இருக்கா? இதுல என்ன இருக்கு? இத்து இருக்கா? இந்த இத்தை தூக்கிட்டு வந்து இங்க எழுதணும். இத்தை தூக்கிட்டு வந்து இங்க எழுதணும். பேலன்ஸ் என்ன இருக்கு? ஆ இருக்கா? இங்க என்ன இருக்கு? இப்ப தாவை பிரிச்சிட்டோம், அதனால தாவை அடிச்சிடலாம். ஓகேவா? பேலன்ஸ் தா இருந்துச்சு, அந்த தாவை வந்து என்ன பண்ணிட்டோம், அடிச்சாச்சு. ஓகேவா? தாவை பிரிச்சு தானே எழுதிருக்கோம், இத்து கூட்டல் ஆன்னு எழுதிருக்கோம். அதுல இத்து இருக்குல்ல, இத்தை தூக்கிட்டு வந்து எழுதிட்டோம். இது என்னது? இடைநிலை. இடையில வரதுனால இடைநிலை. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? இதுதான் என்ன சொல்றாங்க? இடைநிலை அப்படின்னு சொல்றாங்க. பேலன்ஸ் அங்க என்ன இருக்கு? இன்னு இருக்கா? இந்த இடத்துல என்ன இருக்கு? ஏன் இந்த இத்தையும் எழுதியாச்சு, இந்த இத்தையும் விட்டுறணும். ஏன் இந்த இத்தை கொண்டு போய் எழுதியாச்சு. பேலன்ஸ் இங்க ஒரு ஆ இருக்கு, இங்க ஒரு இன்னு இருக்கு. சேர்த்து எழுதுனா என்னது? ஆண். அப்ப இது என்னது? விகுதி. புரியுதா? எப்படி நான் வந்து பிரிச்சிருக்கேன் அப்படின்றது எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? புரியுது அப்படின்னா ஒரு நெருப்ப ஒண்ணு தட்டி விட்டு பார்க்கலாம். எப்படி வந்து பிரிச்சிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப பரந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுல பர அப்படின்றது பகுதி, அதுக்கப்புறம் எடுத்து என்ன இருக்கு? இந்து அப்படின்னு இருந்துச்சு, அது வந்து சந்தி. தா அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு, தாவை வந்து நம்ம பெஸ்ட் பிரிச்சோம். இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிச்சோம், அதுல இத்தை தூக்கிட்டு வந்து எழுதியாச்சு. பேலன்ஸ் இங்க ஒரு ஆ இருக்கு, இங்க ஒரு இன்னு இருக்கு. அப்ப இந்த ஆவையும் இந்த இன்னையும் சேர்த்து ஆண் அப்படின்னு எழுதியிருக்கோம். புரியுதான்னு பாருங்க, ஒரு நிமிஷம் தெளிவா பாருங்க. இன்னொரு வாட்டி நான் பிரிக்கிறத மட்டும் இன்னொரு வாட்டி சொல்ல போறேன். ஓகேவா? மறுபடியும் சார் இதுவரையும் பார்த்தேன் சார், இன்னும் எனக்கு ஒழுங்கா புரியல சார் அப்படின்னா இப்ப என்ன பண்ணணும்? இப்ப ரொம்ப கான்சியஸா பாரு பார்ப்போம். இப்ப ரொம்ப தெளிவா அப்படியே மைனூட்டா பாரு பார்ப்போம் எப்படி வந்து இதை பிரிக்கிறோம் அப்படின்றத. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? பர அப்படின்றது பகுதி, பர அப்படின்றது பகுதி. அடுத்து வர இந்த என்ன பண்ணிக்கிறேன்? சந்தின்னு போட்டுக்கிறேன். அடுத்து வர இந்த என்ன பண்ணிக்கிறேன்? சந்தின்னு போட்டுக்கிறேன். ஏன்? பகுதிக்கு அடுத்து வரது என்னது? சந்தி. பகுதியையும் இடைநிலையையும் நான் சொல்லியிருக்கேன், தலையை வந்து பகுதின்னு சொல்லியிருக்கேன், உடம்பு வந்து இடைநிலைன்னு சொல்லியிருக்கேன். பகுதியையும் இடைநிலையையும் சந்திக்க வைக்கிறது என்னது? சந்தி. சந்திக்க வைக்கிறது என்னது? சந்தி. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அப்ப பகுதியையும் இடைநிலையும் சந்திக்க வைக்கிறது என்னது? சந்தி. இந்தன்றது சந்தி. பேலன்ஸ் என்ன இருக்கு? தா. அது என்ன பண்றேன்? இத்து கூட்டல் ஆ அப்படின்னு எழுதுறேன். எல்லாருக்கும் இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? இத்து கூட்டல் ஆ அப்படின்னு எழுதுறேனா? இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அப்ப இந்த இத்து இருக்கு, இங்க ஒரு ஆ இருக்கு. அப்ப என்ன சொல்லியிருக்கேன்? அந்த தாவை பிரிச்சிருக்கோம். இந்த தாவை தானே இங்க பிரிச்சிருக்கோம். அப்ப இந்த இத்தை தூக்கிட்டு வந்து இங்க எழுதுறோம். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க ஒரு ஆ இருக்கு, இங்க ஒரு ஆவண்ணா இருக்கு. இந்த ஆவண்ணாவை இங்க ஒரு இன்னு இருக்கு. இந்த ஆவண்ணாவையும் இந்த இன்னையும் சேர்க்கிறேன். இந்த இன்னையும் சேர்த்து இந்த இன்னையும் சேர்த்து எழுதுனா ஆண். அதை தூக்கிட்டு வந்து இங்க எழுதுறேன். இந்த பாயிண்ட் புரியுதா எப்படின்ட்டு? நல்லா உன்னிப்பா பாத்தீங்களா? இப்ப புரிஞ்சிருக்கும், ரைட்டா? அப்ப தாவை பிரிக்கிறோம், இத்து கூட்டல் ஆணு கிடைக்குது. அப்ப இந்த இத்தை தூக்கிட்டு வந்து இங்க எழுதிட்டேன். பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க ஒரு ஆ இருக்கு, அங்க ஒரு இன்னு இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்க்கிறேன், ஆண்னு ஒரு வார்த்தை கிடைக்குது. அப்ப என்ன பண்ணிட்டேன்? பிரிச்சு எழுதிட்டேன். அவ்வளவுதான். ஈஸி. இருக்கிறதுல ஈஸி இது. பகுபத உறுப்பிலக்கணம் தான் சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர். இலக்கண குறிப்புக்கு அப்புறம் சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் இது பகுபத உறுப்பிலக்கணம். ஓகேவா? இந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் சொல்ற போறேன். இப்போ பகுதி அப்படின்னு என்ன சார்? இப்ப நான் முன்னாடி என்ன சொன்னேன்? பகுதி என்னது? முதன்மையா இருக்கிறது. நம்ம தலை தானே முதன்மையா இருக்குது. நம்ம தலைல என்னவும் மூளைலன்னா உடம்பே வேலை செய்யாது, ரைட்டா? அப்ப இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது இது தலை. எது? பகுதி, ரைட்டா? அப்ப என்ன பாருங்களேன், பகுபதத்தோட முதன்மை, இந்த முதன்மையான பொருளை தருவது பகுதி. இது கட்டளையாக அமையும். என்ன சொன்ன? கட்டளையா இருக்கும்னு சொன்னா படி, எழுது, இந்த மாதிரி என்னது? ஒரு விஷயத்த நீ செய் அப்படின்னு ஏவுறது, கட்டளையா சொல்றது. நீ இதை படிச்சுதான் ஆகணும், இதை நீ படி, இதை நீ எழுது அப்படின்னு சொல்றோம். இது என்னது? இதுதான் பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது என்னது?
பகுதி. இதுல பறந்தான் அப்படின்றதுல பற அப்படின்றது என்னது பகுதி. இந்த பாயிண்ட்ல கிளியர் ஆகுதா? அப்ப ஏன் சார் பறந்தானை பிரிச்சோம், அதுல பற அப்படின்றது ஏன் பகுதின்னு வந்துச்சு, புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? எப்படி இது வந்துச்சு அப்படின்றது? படித்தான் அப்படின்னு இருந்திருக்கு, அதுல படின்றது என்னது பகுதி. படின்றது பகுதி. பகுதி என்னன்னு புரிஞ்சிருச்சா? பகுதின்றது என்னன்னு தெரியுதா? ஓகே, அடுத்து பாருங்களேன். சந்தி என்ன சொல்லியிருக்கேன்? பகுதியையும் இடைநிலையையும் சந்திக்கக்கூடிய சந்தி. சந்திக்குது தலையையும் உடம்பு எது சந்திக்குது? கழுத்து சந்திக்குதா? அதனால இது பேர் என்னது? சந்தி. இப்ப பாருங்களேன், பெரும்பாலும் பகுதிக்கும் பரன்றது என்ன சொல்லியிருக்கேன்? பகுதிக்கும் இடைநிலைக்கும், இந்த இத்துன்றதை இடைநிலையா போட்டோம் ரைட்டா? பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறக்கூடிய மெய்யெழுத்து. இது எப்பயுமே எப்படி இருக்கும்? மெய்யெழுத்தா இருக்கும். அதுதான் என்ன சொல்றாங்க? சந்தி அப்படின்னு சொல்றாங்க. சந்தி பெரும்பாலும் எந்தெந்த வார்த்தையில இருக்கும் அப்படின்னா இத்து, இக்கு, இப்பு. அது என்னது? சந்திக்குது. இத்து, இக்கு, இப்பு, அப்புறம் என்னது? இவ்வு, ஈ. இது பெரும்பாலும் ரொம்ப பெருசா வராது. மீதி வந்துச்சு அப்படின்னா சந்தி அப்படி வரும். சரி, ஓகே சார். இந்த இடத்துல இந்து இருக்கு சார் அப்படின்னா இந்துன்றது சந்தி, இத்துன்றது விகாரமா மாறும். இத்துன்றது சந்தி, இந்துன்றது விகாரமா மாறும். விகாரம்னா என்னது? உருமாறுறது. அப்ப என்னது? உருமாறுறது. பகுதியிலையும் சரி, சந்தியிலையும் சரி, இடைநிலையும் சரி ஏற்படக்கூடிய மாற்றம் திரியும். அதாவது புணர்ச்சியில சொல்லணும் அப்படின்னா திரியும். அதுதான் என்னது? பால் நேத்தி இருந்துச்சு, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அது தயிர் ஆயிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சு? திரிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்லுவோமா? அப்ப என்னது? அது விகாரமா மாறுது. விகாரம் அப்படின்னா உருமாற்றம். அது என்ன சொல்றாங்க? விகாரம். அவன் எப்படி இருக்கான் பாடுறா, விகாரமா இருக்கான்டா அப்படின்னா உருமாறி இருக்கான். அதுதான் சொல்றாங்க விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்து சந்தியா இருந்தா இத்து ஆட்டோமேட்டிக்கா விகாரமா மாறுதா? இத்து சந்தியா இருந்தா இந்துன்றது ஆட்டோமேட்டிக்கா விகாரமா மாறும். மீதி எதுல எல்லாம் சந்தி வரும்? இக்கு, இப்பு, இதெல்லாம் சந்தி அப்படின்றது வரும். கிளியரா? இதெல்லாம் விதிகள். ஓகேவா? இது வந்தா இதுதான் வரும். அதெல்லாம் என்னது? விதிகள். அப்ப இத்து சந்தியா இருந்துச்சு அப்படின்னா இந்துன்றது விகாரமா இருக்கும். இந்து சந்தியா இருந்துச்சு அப்படின்னா இத்துன்றது விகாரமா இருக்கும். மீதி இத்து, இக்கு, இப்பு இதெல்லாம் சந்திகள் வரும். புரியுதா? அப்ப எப்படி சந்தி வருதுன்றது இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்களேன். விகாரம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன்? அது மாறுறது. நேத்தி பாலா இருந்துச்சு, இன்னைக்கு தயிரா மாறிடுச்சு, திரிந்து விட்டது, விகாரமாக மாறி விட்டது. அதுதான் சொல்றாங்க. இப்ப பகுதி, சந்தி, இடைநிலை முதலீட்டு ஏற்படும் மாற்றத்தை தான் விகாரம்னு சொல்றாங்க. பகுதி, சந்தி, இடைநிலை. பகுதி இருக்கா, சந்தி இருக்கா, இடைநிலை இருக்கா? இது மூணுத்திலையும் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் என்ன சொல்றாங்க? விகாரம். அப்ப இத்துன்றது விகாரமா மாறி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வர்றது பகுதி, அதுக்கு அடுத்து வர்றது சந்தி. சந்தியில ஏற்படக்கூடிய மாற்றம் எதுல? பகுதியிலையும் ஏற்படலாம், அடுத்தது சந்தியிலையும் ஏற்படலாம், இல்ல இடைநிலையிலையும் ஏற்படலாம். இது மூணுத்திலையும் ஏற்படுறதா என்னது? விகாரம். புரியுதா? விகாரம்னா என்னன்னு புரியுதா? என்னது? நேற்று பாலா இருந்துச்சு, இன்னைக்கு என்னது? திரிஞ்சு தயிரா மாறிடுச்சு. அதாவது பகுதியிலையும் விகுதியிலையும் இடைநிலையிலையும் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் சொல்றாங்க விகாரம். அது என்ன பண்ணுது? அப்படியே உருமாறுது. அதை என்ன சொல்றாங்க? விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? புரியுதா? எப்படி சொல்றோம் அப்படின்றது? ஓகே, அதுக்கு அடுத்து இப்ப புணர்ச்சி விதியில பாருங்களேன். விகாரம்னா எப்படி வருதுன்னு. தோன்றல், ஒரு விஷயத்தை தோன்றுது அப்படின்னது என்னது? ஒரு விஷயம் தோன்றுச்சு அப்படின்னா அது சந்தி. ஓகேவா? என்னது போன வாட்டி என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? படித்தான். அதுல என்ன இருக்கு? பறந்தான், பற. இந்துன்றது என்ன இருக்கு? அத பகுதிக்கும் இடைநிலைக்கு என்ன பண்ணுது? நடுவுல சேர்க்குது. ரைட்டா? பறந்தான் அப்படின்றதுல பறந்தான் அப்படின்றது எப்படி சேர்க்குது? பறந்தான் அப்படின்னு நடுவுல சேர்க்குதா? சந்திக்க வைக்குதா? அதனால அது என்னது? சந்தி. சந்திக்க வச்சுனா என்ன சொல்லியிருக்கேன்? இது சந்தி. ஓகேவா? அடுத்து விகாரம்னா என்னது? திரிதல் அல்லது கெடுதல் தான் விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் திரிஞ்சிருச்சு, ஒரு விஷயம் மாறிடுச்சு, உருமாற்றம் அடைஞ்சிருச்சு, அப்ப அதுதான் என்ன சொல்றாங்க? விகாரம். ஓகேவா? இதுதான் என்ன சொல்றாங்க? விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க வரும் அப்படின்னா புணர்ச்சி விதியில வரும். நான் புணர்ச்சி விதியை உங்களுக்கு தனியா நடத்துறேன். புணர்ச்சி என்ன பண்றேன்? ஒரு இது தனியா நடத்துறேன். அப்ப விகாரம் என்னன்னு புரியுதா? இப்ப விகாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா நெடில் குறில் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம். நெடிலா இருக்கிறது, குறிலா இருக்கிறது, அதுல ஏற்படக்கூடிய மாற்றத்தை என்ன சொல்றாங்க? விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? எப்படி இது வருது, எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்றது புரியுதா? ஓகேப்பா. அதுக்கு அடுத்து இடைநிலைனா என்ன சார்? இடைநிலை என்ன சொல்லியிருக்கேன்? பகுதி, சந்தி உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. விகாரம் என்ன சொல்லியிருக்கேன்? பகுதி, சந்தி, இடைநிலை இது மூணுத்திலையும் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் விகாரம்னு சொல்லியாச்சு. இப்ப இடைநிலைனா என்ன சார்? இடைநிலை என்னன்னு தெரிய சொல்லவா? இடைநிலைன்றது காலத்தை காட்டும். இப்ப படித்தான் அப்படின்றது என்னது? படிக்கின்றான் என்றது என்னது? படிப்பான் அப்படின்றது என்னது? இது மூணு எப்படி வருது சொல்லுங்க பார்க்கலாம். படித்தான் அப்படின்றது படிச்சான், ஏற்கனவே அவன் என்ன படிச்சான்?
நேத்தி உட்காந்து படிச்சான், ஆனா இன்னைக்கு ஏமாத்திட்டு இருக்கான். ரைட்டா? அது என்னது? படித்தான் அப்படின்றது நேத்தி படிச்சான். படிக்கின்றான், அவங்க அம்மா திட்டினதுனால இப்ப வந்து படிச்சிட்டு இருக்கான். அது என்னது? படிக்கின்றான். படிப்பான், நாளைக்கு லீவு, நாளைக்கு தான் நான் படிக்க போறேன். படிப்பான் அப்ப என்னது? இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். 3 காலம் வருதா இதுல? என்ன பண்ணுது? 3 காலம் வருதா? இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? படித்தான், படிச்சிட்டு இருக்கான், படிப்பான். படித்தான் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. நேத்தி அவன் படிச்சான், நேத்திக்கு அப்புறம் இன்னைக்கு படிக்கவே இல்லை அவன். என்னது? படித்தான் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. அது என்னது? இறந்த காலம், இறந்து விட்ட காலம், முடிந்த விஷயம். அது என்னது? பாஸ்ட், முடிஞ்சிருச்சு. அது என்னது? முடிஞ்சு போச்சு. அது படித்தான். படிக்கின்றான், இப்பதான் படிக்கிறான். நேத்தி வரையும் எக்ஸாமுக்கு படிக்கல, இப்ப படிச்சிட்டு இருக்கான் நாளைக்கு எக்ஸாமுக்கு. ஓகேவா? அவன் அது படிப்பான், நாளானைக்கு எக்ஸாமுக்கு, நாளைக்கு தான் நான் படிக்கவே போறேன். ஓகேவா? அது என்னது? படிப்பான். என்னது? அது எதிர்காலம். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். புரியுதா? இடைநிலையில என்னத்தை காட்டும் அப்படின்னா என்னத்தை காட்டும்? அது காலத்தை காட்டும். என்னத்தை காட்டும்? காலத்தை காட்டும். இப்ப பாருங்களேன், பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில அமைஞ்சு காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. பகுதிக்கும் விகுதி என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் வர்றது பகுதி, கடைசியில வர்றது விகுதி. என்ன சொல்லியிருக்கேன்? இது பகுதி, கால் என்னது? விகுதி. அப்ப பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வந்து காலத்தை காட்டுது. அது என்னது? இடைநிலை. அப்ப இத்துன்றது என்னது? இடைநிலை. அப்ப எப்படி பிரிச்சோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். எப்படி ஒரு வார்த்தைக்கும் என்ன பொருள் அப்படின்றத நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு புரியணும். ஓகேவா? அப்ப இடைநிலையில பர அப்படின்றது பகுதி, கடைசியில வர்றது என்னது? விகுதி. எப்படி இந்த ஆண் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல? அந்த தாவை பிரிச்சோம், இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிச்சோம். ஓகேவா? அப்ப இந்த இத்த தூக்கி இங்க எழுதிக்கிட்டோம், இந்த ஆ இருந்துச்சு, இங்க பரந்தான்ல இங்க ஒரு இன்னும் இருந்துச்சு. அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ணோம்? இந்த ஆண் அப்படின்றது எழுதணும். இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதுல்ல? நான் 2-3 வாட்டி சொன்னேன் உங்களுக்கு எப்படி பிரிச்சேன் அப்படின்றது. ஓகேவா? மறந்துடக்கூடாது. இதை மட்டும் தான் எல்லாத்தையும் நம்ம பிரிக்க போறோம். ஓகேவா? அப்ப பரந்தான் அப்படின்றது இருக்குது, பர அப்படின்றது பகுதி, ஆண் அப்படின்றது என்னது? விகுதி. பர அப்படின்றது என்னது? பகுதி, ஆண் அப்படின்றது என்னது? விகுதி. அது ரெண்டுத்துக்கு நடுவில் இடை காலத்தை காட்டுது. இப்ப சொல்றேன் பாருங்களேன், நேற்று விமானத்தில் பறந்தான், இறந்த காலம். விமானத்தில் பறந்து கொண்டிருக்கிறான், பறக்கிறான், இப்ப வந்து பறந்துட்டு இருக்கான், நிகழ்காலம். நாளை விமானத்தில் பறப்பான், என்னது? எதிர்காலம். அப்ப இதுல என்ன இருக்கு? பறந்தான் அப்படின்றது என்னது? இறந்த காலம். சோ இத்துன்றது என்னது? இறந்த காலம், இடையில வந்திருக்கிறதுனால இடைநிலை. புரியுதா எப்படி வந்திருக்கு அப்படின்றது? இறந்த என்னது? அப்ப இது ஒரு இறந்த காலம், நடுவுல வந்திருக்கு, அதனால என்னது? இது இது இடைநிலை. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து இப்ப பாருங்களேன், இறந்த கால இடைநிலைகள் என்ன வரும், நிகழ்கால இடைநிலைகள் என்ன வரும், இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸ். ஓகேவா? இது நீங்க பாத்துக்கோங்க. சார் இதெல்லாம் வந்து எனக்கு மனப்பாடம் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா, நான் ஒரு ஷார்ட்கட் சொன்னேன்ல, அந்த வார்த்தையை படிச்சு பாருங்க. பறந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது என்னது? இறந்த காலம். புரியுதா? அது என்னது? இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் படிச்சு மனப்பாடம் பண்ண முடியாது சார் அப்படின்னா, இதெல்லாம் என்னது? நிகழ்கால இறந்த கால இடைநிலை. இப்ப இத்து, இட்டு, இரு, இன்னு இதெல்லாம் வச்சு என்னது? இறந்த கால இடைநிலை. நிகழ்கால இடைநிலை கிரு, கின்று, ஆண் என்றுன்னு வரும். எதிர்காலம்னா இப்பு, இவ்வு. எதிர்மறைனா இல்லு, அல்லு, ஆண் வரும். பாருங்களேன், இங்க என்ன இருக்கு? இறந்த கால இடைநிலை இத்து இருக்கா? அப்ப இங்க இத்து வந்ததுனால இது இறந்த கால இடைநிலை. ஓகே, எனக்கு இதெல்லாம் வந்து இதை இவ்வளவு தூரம் நான் பார்த்து கண்டுபிடிக்கணுமா சார் அப்படின்னா வேணாம். என்ன பண்ணலாம்? இத்துன்றது என்னது? இறந்த கால இடைநிலை. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த வார்த்தையை சொல்லி பாருங்களேன். பறந்தான், நேத்தி விமானத்துல பறந்தான், அப்ப என்னது? அது இறந்த காலம். அப்படி அந்த வார்த்தையை வந்து என்ன பண்ணா? படிச்சான். நேத்தி வந்து வீட்டுல படிச்சான், என்னது? இறந்த காலம். படிச்சுட்டு இருக்கான், படிக்கின்றான், அப்ப என்னது? நிகழ்காலம். படிக்கின்று வருதா? அதனால என்னது? அது நிகழ்காலம். படிப்பான் இப்போ வருதா? அதனால அது எதிர்காலம். புரியுதா? எப்படி அவங்க சொல்றாங்கன்னா, அந்த நடுவில் வரக்கூடிய அந்த எழுத்தை வச்சுதான் சொல்றாங்க. அதை நம்ம அந்த வார்த்தையை சொல்லி பார்த்தாலே அது வந்து நிகழ்காலமா, இறந்த காலமா, இல்ல வந்து வருங்காலமா அப்படின்றத நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? ஆனாலும் சில வார்த்தைகள் நமக்கு புரியவே புரியாது. இப்போ வந்து நடந்தனன் அப்படின்ற சில வார்த்தைலாம் இருக்கும், அதனால நமக்கு புரியாது. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? அப்ப இந்த கீவேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப இறந்த கால இடைநிலை என்னது? இத்து, இட்டு, இரு, இன்னு. ஓகேவா? இது எழுதி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு PDF தரப்போறேன். ஓகேவா? ஃப்ரீ PDF நான் கொடுக்குறேன். ஓகேவா? வித் ப்ரூஃபோட உள்ள இந்த PDF எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன்? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்ணுவேன், யார் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நிகழ்காலத்துல என்ன வரும்? கிரு, கின்று, ஆணின்று அப்படின்ற வார்த்தை வரப்போகுது. எதிர்காலத்துல என்ன வரப்போகுது? இப்பு, இவ்வு வரப்போகுது. அடுத்து எதிர்மறை இடைநிலை அப்படின்னா இல்லு, அல்லு, ஆ, இதெல்லாம் வந்து எதிர்மறையா இருக்கிறது. எதிர்மறைனா என்ன சார்? என்னது?
எதிர்மறையா சொல்றது. நான் படிச்சேன், படிக்காம அப்படின்றது என்னது? எதிர்மறையா இருக்கிறது. ஓடாத ஓடாத அப்படின்றது என்னது? எதிர்மறை. ஒரு விஷயத்துக்கு எதிர்மறையா இருந்துச்சு அப்படின்னா அது எதிர்மறை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அது எப்படி இருக்குதுன்ட்டு எதிர்மறையா இருக்குது. என்னது? நான் படித்தேன், நான் படிக்கல, படிக்க மாட்டேன் அப்படின்றது என்னது? எதிர்மறையா இருக்கு. அந்த மாதிரி எதிர்மறையா வந்துச்சு அப்படின்னா எதிர்மறை இடைநிலை, அது மாதிரி வர்றதுதான். புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா எப்படி இது வருதுன்ட்டு? அப்ப இறந்த காலம் என்னன்னா இத்து, இட்டு, எரு, இன்னு வரணும். நிகழ்காலம்னா கிரு, கின்று, ஆணின்றுன்னு வரணும். எதிர்காலம்னா இப்பு, இவ்வுன்னு வரணும். அடுத்து எதிர்மறை இடைநிலைனா இல்லு, அல்லு, ஆணு வரணும். இந்த பாயிண்ட் எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்களா? புரியுதா? இதை வந்து எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதா? நிறைய நீங்க சால்வ் பண்ணதான் உங்களுக்கு இது ஞாபகம் வரும். இல்லைன்னா வந்து முடக்கண படம் தான் வரணும். ஓகேவா? இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அடுத்து போலாமா? அடுத்து விகுதி அப்படின்னா என்ன சார்? என்ன சொல்லியிருக்கேன்? இதே பகுதி. பாதத்தை என்ன சொல்லியிருக்கேன்? கடைசியான இருக்கு, அது விகுதி. நம்ம தலை இங்க ஸ்டார்ட் ஆகி கால் முடியுதா? அப்ப இது பகுதி, கால் வந்து விகுதி. அப்ப கடைசியில வரதான் விகுதி. பகுப்பதத்தோட இறுதியில் அமைஞ்சு திணை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா உயர்திணை, அக்ரிணை. உயர்திணைனா என்ன, அக்ரிணை என்ன? திணைன்னு ரெண்டு இருக்கு. உயர்திணைன்னு ஒண்ணு போட்டீங்க, இன்னொன்னு அக்ரிணை போட்டீங்க. உயர்திணைனா என்ன, அக்ரிணை என்ன? உயர்திணைனா ஒண்ணும் இல்ல, கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒப்பாக இருப்பவை என்னது? உயர்திணை. அக்ரிணை என்னது? இந்த பசு, இந்த மாடுகள், ஆடுகள், அப்புறம் வந்து டேபிள், சேரு, பெண்ணு, இந்த மாதிரி உயிரற்ற பொருட்கள். ஆனா வந்து உயிரற்ற பொருட்கள்னு சொல்லக்கூடாது. ஏன்? ஆடு மாடுக்கும் உயிர் இருக்கு, மரத்துக்கும் உயிர் இருக்கு அப்படின்றத சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. அதனால உயிரற்ற பொருட்கள்னு சொல்ல வேணாம். மனுஷனுக்கும் அதாவது என்ன, கடவுளுக்கும் ஒப்பானவர்கள் உயர்திணை. அதை மாக்கி எல்லாத்தையும் மீதி எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க? அக்ரிணை. அவ்வளவுதான். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்ப மனுஷனுக்கும் கடவுளுக்கும் ஒப்பான இருக்கவங்க என்ன சொல்றாங்க? உயர்திணை. மீதி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? அக்ரிணை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திணை முடிஞ்சிருச்சு. பால் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, எனக்கு ஆவின் பால் தெரியும். அந்த மாதிரி சொல்லும் போது என்ன இருக்குன்னா, பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். நீங்க நினைக்கிற மாதிரி ஆவின் பால்லாம் கிடையாது. ஓகேவா? பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். இப்ப பாருங்களேன், பால் இருக்கா? பாருங்களேன், ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். மொத்தம் 5 இருக்கா? ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இது எப்படி சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, படித்தான் அப்படின்றது யாரு? ஆண். அப்ப இது என்னது? அது ஆண்பால். படித்தாள், படித்தாள் அவள் அப்படின்னானது அது பெண்பால். அடுத்து பலர். படித்தார்கள், படித்தார்கள் அப்படின்னானது பலர்பால். ஒரு உயர்திணையில உள்ள சொற்களை குறிச்சது அப்படின்னா அது பலர்பால் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றன் பால் அப்படின்னா என்னது? இது என்னது? இது வந்து ஒரு பேனா, இது வந்து ஒரு பேனா, இது ஒன்றன் பால். ஒன்றன் பாலை பிரிக்கும் போது 2 விஷயம் வரும். ஒன்னு ஒருமை, இன்னொன்னு பன்மை. ஒருமைனா என்ன, பன்மைனா தெரியுமா? சிங்குலர், ப்ளூரல் தெரியுமா? என்னது? பேனா. இதே நிறைய பேனா இருந்துச்சு அப்படின்னா பேனாக்கள். இது என்னது? ரிமோட். நிறைய ரிமோட் இருந்துச்சுன்னா ரிமோட். ரிமோட் நிறைய இருந்துச்சு அப்படின்னா ரிமோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா இங்கிலீஷ்ல? அந்த மாதிரி தான். என்னது? புரியுதா? அப்ப என்னது? பேனா. நிறைய பேனா இருந்துச்சு அப்படின்னா பேனாக்கள். ஒரு மனிதன் இருந்தா மனிதர், நிறைய மனிதர்கள் இருந்தா மனிதர்கள். அப்ப என்னது? சிங்குலர், ப்ளூரல் தான் ஒருமை பன்மை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பலர்பாலையும் அந்த ஒருமை பன்மை வருதா? நிறைய பேர் இருந்ததுனால என்னது? அது பலர்பால். புரியுதா? அப்ப ஒன்றன் பால்ல ஒருமை அப்படின்றது தான் வரும். ஒன்றன் பால்ன்றது ஒரு விஷயத்தை குறிக்கிறது. நாற்காலி அப்படின்னது பெண், ஒரு பேனா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை குறிச்சது அப்படின்னா அது ஒருமை. அடுத்து பலவின் பால் அப்படின்றது அக்னியை சொல்றது. நிறைய ஆடுகள், மாடுகள், நிறைய வந்து புத்தகங்கள், இதெல்லாம் பலவின் பால். இது எதுல சொல்றாங்க? அக்னியில சொல்றாங்க. புரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் சின்ன வயசு கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. புரியல, தெரியல அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். என்ன அப்படின்னா என்ன சார்? என்னதான் என்னது? ஒருமை பன்மை. என்னதான் என்னது? ஒருமை பன்மை. ஒருமை என்னது? இது பேனா. நிறைய பேனா இருந்துச்சு அப்படின்னா பேனாக்கள். அடுத்து இடம். தன்மை முன்னிலை படர்க்கை. இடம் என்ன அப்படின்னா தன்மை முன்னிலை படர்க்கை. எதுக்கு சார் இவ்வளவு சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைலா புரியணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன். ஓகேவா? யாராச்சும் கேட்டாலும் கரெக்டா சொல்லணும். தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்னா என்ன சார்? தன்மை அப்படின்னா தன்னை குறிக்கிறது. பன்மை, தன்மை முன்னிலைனா முன்னாடி இருக்கவங்களை குறிப்பிடுறது, உங்களுக்கு குறிப்பிடுது. படர்க்கை அப்படின்னா உங்களையும் இல்லை, என்னையும் இல்லை, சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தவங்களை குறிப்பிடுது. புரியுதா? தன்மை நான் பாருங்க, நான், நாங்கள். நான் அப்படின்னா அது ஒருமை, நாங்கள் அப்படின்னா பன்மை, நான் அப்படின்னா சிங்கிள், நிறைய பேர் இருந்தானது
ப்ளூரல். ஓகேவா? நான் அப்படின்றது ஒருமை, நிறைய பேர் இருந்தா பன்மை. அது என்னது? அதுதான் தன்மை. ஓகேவா? தன்மை என்னது? நான் என்னை பத்தி எங்களை பத்தி பேசுறேன் அப்படின்னா அது தன்மை. முன்னிலை என்னது? முன்னாடி இருக்கவங்களை பத்தி பேசுறேன். நீ, நீங்கள், நீவீர் அந்த மாதிரி சொன்னா முன்னாடி இருக்கவங்களை பத்தி சொல்றேன். அது என்னது? முன்னிலை. படர்க்கை என்ன சார் அப்படின்னா உங்களை பத்தியும் இல்லாம என்னை பத்தியும் இல்லாம இன்னொருத்தவங்களை பத்தி பேசுவோமா? அவன், அவள், அவன் நேத்தி என்னோட பேனாவை திருடிட்டான், அவன் தான் நேத்தி என்ன திட்டினான், அதெல்லாம் வந்து படர்க்கை. இன்னொரு விஷயம் இன்னொருத்தவங்களை பத்தி பேசணும் அப்படின்னா அது படர்க்கை. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? ஓகே சார். இது எல்லாத்திலையும் முற்று பெற்று விட்டது. எச்சம் அப்படின்னா இன்னும் முற்று பெறாம இருக்கு. ஆகியவற்றை காட்டுவதுதான் அது விகுதி. ஏன் சார் இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா இது எல்லாத்திலையும் வர்றதுதான் விகுதி. ஓகேவா? இப்ப பாருங்களேன், பறந்தான் அப்படின்னு இருக்கா, அதுல பறந்தான் அப்படின்றது யாரு? ஒரு ஆண். நேற்று விமானத்தில் பறந்தான் அப்படின்றது ஒரு ஆணை குறிக்குதா? அப்ப ஆண் அப்படின்னா ஆண் பால். பறந்தான் அப்படின்றது என்னது? முடிஞ்சிடுச்சு, அதனால வினை முற்று பெற்று விட்டது. வினைமுற்று கடைசியில வந்தா என்னது? அது விகுதி. ஆண் பால் வினைமுற்று விகுதி. புரியுதா? எப்படி வருதுன்றது உங்களுக்கு கிளியர் ஆகுதா? எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? இது புரிஞ்சாதான் நீங்க எழுத முடியும். ஓகேவா? அப்ப பறந்தான் இருந்துச்சு, பரன்றது பகுதி, இந்துன்றது சந்தி, இந்த சந்தியா மாறுச்சுன்னா இத்துன்றது விகாரமா மாறிக்கும். மீதி இருக்க இத்து அப்படின்றது இறந்த கால இடைநிலை. ஏன்? பறந்தான்றது ஒரு விஷயம், முடிஞ்சு போன விஷயம், அதனால அது இறந்த கால இடைநிலை. ஆண் அப்படின்றது என்னது? ஒரு ஆணை குறிக்குது. ஆண் பால் வினை முற்று பெற்று விட்டது. வினை முற்று கடைசியில வந்து என்ன சொல்லியிருக்கேன்? அது விகுதின்னு சொல்லியிருக்கேன். அதனாலதான் ஆண் பால் வினை முற்று விகுதி. சரியா? கிளியர் ஆகுதா? புரியுதா? எப்படி வந்து பகுபது உறுப்பிலக்கணம் ஃபுல்லா பிரிச்சோம் அப்படின்றது? உள்ள போலாமா? அடுத்து என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே. விகுதினா எப்படி சார் வரும் அப்படின்னா நான் சொன்னல, நம்ம பிரிச்சதுக்கு அப்புறம் அண்ணு ஆணுன்னு வந்துச்சுன்னா அது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அல்லு ஆள் அவள் அந்த மாதிரி அதை பிரிக்கும் போது அல்லு ஆள் வந்துச்சுன்னா அது பெண்பால் வினைமுற்று விகுதி. அரு ஆறுன்னு வந்துச்சு அப்படின்னா அது பலர்பால் வினைமுற்று விகுதி. க இய இயர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்று விகுதி. இ ஊ அப்படின்னு வந்துச்சுன்னா வினையச்ச விகுதி, எல்லாருக்கும் தெரியும். அ அப்படின்னு வந்துச்சுன்னா பெயரச்ச விகுதி. அல்லு தல்லு அப்படின்னு வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர் விகுதி. கிளியரா? இதை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், விகுதி அழகா ஈஸியா போடலாம். ஓகேவா சார்? இவ்வளோத்தையும் என்னால் மனப்பாடம் பண்ண முடியாது சார் அப்படின்னா இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, மீதி எல்லாத்தையும் நான் ஈஸியா சொல்லித்தரேன். அப்ப க இய இயர்னு வந்துச்சுன்னா அது என்னது? வியங்கோல் வினைமுற்று விகுதி. இந்த பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆடுக ஆடுன்றது பகுதி, க அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று விகுதி. ஏன் இந்த இடத்துல க வந்திருக்கு? அதனால அது வியங்கோல் வினைமுற்று விகுதி. அப்ப படித்தான் அப்படின்றதுல கடைசியில ஆண் அப்படின்றது வந்திருக்கு, அதனால இது ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஓகேவா? அடுத்து படித்த அதுல ஆ வந்திருக்கு, அதனால அது பெயரச்ச விகுதி. படித்து ஊ வந்திருக்கு, அதனால அது வினையச்ச விகுதி. படித்தல் அதுல வந்து அல்லு வந்திருக்கு, தல்லு வந்திருக்கு, அதனால தொழிற்பெயர் விகுதி. கடைசியில வரும்போது இந்த வார்த்தையில ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அந்த விகுதி இதுவா தான் இருக்கும். புரியுதா? அந்த விகுதி எதுவா தான் இருக்கும்? உங்களுக்கு பேசிக்கா உள்ள விகுதி இதுவா தான் இருக்கும். புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? இது புரிஞ்சாதான் நீங்க பகுப்பு உறுப்பிலக்கணமே எழுத முடியும். புரியுதா? இப்ப ஈஸியா சொல்லித்தரேன் பாருங்களேன் எப்படி வருது அப்படின்றத. ஃபர்ஸ்ட் சரி ஓகே சார், எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. இந்த சாரியைன்னு ஒண்ணு இருக்கே சார், அதை பத்தி நீங்க பேசவே இல்லையே சார் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, சொல்லுங்க பாருங்களேன். நடந்தனன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை பிரிக்க போறோம். ஓகேவா? நட அப்படின்றது பகுதி, இந்த இத்து தூக்கி அப்படி எழுத சொல்லியிருக்கேனா, இன்னும் வந்து சந்தியானுச்சுன்னா இத்து ஆட்டோமேட்டிக்கா விகாரமா மாறிக்கும். பேலன்ஸ் என்ன இருக்கு? அப்ப இதெல்லாம் நீங்க மறந்துடணும். பேலன்ஸ் என்ன இருக்கு? தே இருக்கா? தேவை என்ன சொல்லியிருக்கேன்? பிரிக்க சொல்லியிருக்கேனா? அப்ப தேவை பிரிச்சா இத்து கூட்டல் ஆன வருதா? இங்க பேலன்ஸ் என்ன இருக்கு? இந்த தாவை பிரிச்சாச்சு. ஓகேவா? அதுக்கு நா இருக்கா? அந்த நாவை பிரிக்கிறோம், இன்னும் கூட்டல் ஆன்னு வருது, அப்ப நாவையும் அடிச்சிடலாம். இப்ப என்ன பண்ணிருக்கோம்? ரெண்டுத்தையும் வந்து பிரிச்சாச்சு. அப்ப நட இந்து இத்து இதுவரையும் என்ன பண்ணிட்டோம்? இதுவரையும் நம்ம பிரிச்சு எழுதியாச்சு. அப்ப இது எல்லாத்தையுமே நீங்க மறந்துடலாம். ஓகேவா? இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பாயிண்ட் கிளியரா? அப்ப என்ன இருக்கு? அதை பிரிச்சு எழுதியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? பேலன்ஸ் என்ன இருக்கு? அந்த இடத்துல ஒரு இத்து இருந்துச்சு, இந்த இடத்துல ஒரு நா இருந்துச்சு. ரைட்டா? இத்து நா இருந்துச்சு. ஓகேவா? அது ரெண்டு தான் பிரிக்க போறோம். அப்ப இத்து பிரிச்சா என்ன வருது? இத்து கூட்டல் ஆ வருது. அப்ப இன்ன பிரிச்சா இன்னும் கூட்டல் ஆ வருது. இப்ப பாருங்களேன், இந்த இத்தையும் என்ன பண்ணிருக்கோம்? இந்த இத்தை தூக்கிட்டு வந்து அப்படியே எழுதிட்டோம். அந்த இத்தை தூக்கிட்டு வந்து அப்படியே எழுதிட்டோம், ஒண்ணுமே பண்ணல. அப்ப இந்த இத்து முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் இருக்கு, இங்க ஒரு ஆ இருக்கு, இங்க ஒரு இன்னும் இருக்கு. இந்த ஆவையும் இன்னையும் சேர்த்து எழுதுறோம். அப்ப சேர்த்து எழுதுனானது இங்க ஒரு அண்ணு கிடைச்சிருச்சு. புரியுதா? அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க ஒரு ஆ இருக்கு, இங்க ஒரு இன்னும் இருக்கு. அது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா இங்க ஒரு அண்ணு. புரியுதா? இன்னொரு வாட்டி சொல்றேன் பாருங்க, நல்லா தெளிவாக கவனிக்கணும். ஓகேவா சார்? போன வாட்டி நீங்க சொன்னப்ப புரியல சார், இப்போ வந்து நான் ரொம்ப அப்படியே வந்து
கண்ணுல விளக்கணையை ஊத்திட்டு பாக்குறாங்கன்றோம்ல, அந்த மாதிரி பார்க்கணும். இப்ப பாருங்களேன், இந்த இடத்துல நட அப்படின்னு இருந்துச்சு, நடந்தான் அப்படின்றதுல நட அப்படின்றது பகுதி, ஒரு கட்டளை சொல்லா இருக்கு, முதன்மையான சொல்லா இருக்கு, அப்ப அது பகுதி. பேலன்ஸ் என்ன இருக்கு, இந்த இருக்கா, இந்துன்றது என்னது, சந்திக்குது. ஏன், பகுதியையும் இடைநிலையும் சந்திக்க வைக்கிறது சந்தி, அதனால சந்திக்க வச்சிருச்சு. அப்ப இந்த சந்தி ஆனிச்சுன்னா இத்து ஆட்டோமேட்டிக்கா விகாரமா மாறும். அப்ப நடன்றது பகுதி, இந்துன்றது சந்தி, இத்து விகாரமா மாறிடுச்சு. அப்ப இந்த வார்த்தையை நம்ம பிரிச்சு எழுதியாச்சு. பேலன்ஸ் இருக்கு, தா இருக்கு, நா இருக்கு. அப்ப தாவை பிரிச்சோம் அப்படின்னா இத்து கூட்டல, நாவை பிரிச்சோம் அப்படின்னா இந்த இருக்குல்ல, இந்த தான் பிரிக்கிறோம். தாவை பிரிச்சா இத்து கூட்டல, நாவை பிரிச்சா இன்னும் கூட்டல. அப்ப இந்த இத்து இருக்குல்ல, இதை தூக்கிட்டு வந்து அப்படியே எழுதுறோம். ஒண்ணுமே பண்ணல, அந்த இதை போய் இதை விட்டுருங்க, இது ரெண்டுத்தையும் மறைஞ்சிடணும். ஏன், இதை தான் பிரிச்சு எழுதிட்டோம்ல, அப்ப இது ரெண்டுத்தையும் நீங்க மறந்துடணும். அப்ப இந்த இத்து தூக்கிட்டு வந்து அப்படியே எழுதிட்டோம். பேலன்ஸ் இருக்கு, ஆ இருக்கு, என்ன இருக்கு, இந்த ஆவையும் இந்த எண்ணையும் சேர்த்து கொண்டு வந்து இங்க எழுதுறோம். இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. ஓகே, இதை பிரிச்சாச்சு சார். பேலன்ஸ் என்ன இருக்கு, இங்க ஒரு ஆ இருக்கு, இங்க ஒரு ஆ இருக்கு, இங்க ஒரு இன்னு இருக்கு. இந்த ஆவையும் இந்த இன்னையும் சேர்த்தோம் அப்படின்னா என்ன வரும், அண்ணுன்னு வருமா. அப்ப இதையும் சேர்த்து கொண்டு போய் இங்க எழுதிட்டோம். புரிஞ்சிருச்சா? அப்ப பாருங்களேன், நட அப்படின்றது பகுதி, இந்துன்றது சந்தியா வந்துச்சு அப்படின்னா இத்துன்றது விகாரமா மாறும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இத்துன்றது சந்தியா வந்துச்சு அப்படின்னா இந்துன்றது விகாரமா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படியும் வரும் சந்தி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஈல வரும், இவ்வுல வரும். நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று நடத்தும் போது அதை தெளிவா சொல்றேன். இப்ப பேலன்ஸ் இருக்கு, இந்த இத்து இருக்கா, நடந்தனன் அப்படின்றது என்னது, ஒரு முடிஞ்சு போன விஷயம், அதனால அது இறந்த காலடி நிலை. ஓகேவா? அப்ப இந்துன்றது சந்தி, இது விகாரமா மாறிடுச்சு. பேலன்ஸ் இருக்கு, இத்தனது இறந்த காலடி நிலை. என்னது, அது இறந்த காலடி நிலை. நடுவுல வருதுல ஒரு அசை சொல். அசை சொல்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு வார்த்தை இருக்கும், அதுக்கு அர்த்தமே இருக்காது. அது என்னது, அசை சொல். அது என்ன சொல்றாங்க, அசை சொல். மற்றொன்று அப்படின்றதுல மற்று அப்படின்றது ஒரு அசை சொல். இது பொருளை தராது. என்னது, இது ஒரு பொருளை தராது. அந்த மாதிரி பொருள் தராது அப்படின்னு இருந்துச்சுன்னா அது சாரியை. இந்த சாரியை எப்பொழுதும் எப்படி வரும், இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுல வரும். அதுதான் சாரியை. அப்ப பேலன்ஸ் ஒரு அண்ணு இருக்குல்ல, அது என்னது, அது கடைசியா இருக்கிறது, அது விகுதி. அப்ப ஆண்பால் நடந்தனன்றது ஒரு ஆணை குறிக்குது. ஆண்பால் வினை முற்று பெற்று விட்டது, வினை முற்று கடைசியில வரக்குவதனால் அது விகுதி. புரிஞ்சிருச்சா எப்படி இதை பிரிச்சோம் அப்படின்றது? புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு நெருப்பு ஒன்று தட்டி விடுங்க பார்க்கலாம். ஓகேப்பா. அடுத்து என்ன சார் அப்படின்னா, இப்ப வாங்களேன், அதுக்கப்புறம் சாரியைக்கு வரும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வர்றது என்ன சொல்றாங்க, சாரியை அப்படின்னு சொல்றாங்க. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வர்றது என்னது, சாரியை. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? அடுத்து இப்பதான் இயல் 1ல எதுவும் பகுபத உறுப்பிலக்கணம் இல்லை. இப்பதான் என்ன பண்ண போறோம், இயல் 2ல இருக்க பகுபத உறுப்பிலக்கணத்தை நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்ப நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே பேசிக், அடிப்படை. இதெல்லாம் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், நீங்க பிரிக்க முடியும் அப்படின்றத அடிப்படையை ஒரு நேரம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். புரியுதா? இப்ப பிரிக்கலாம். இப்ப நான் சொல்லும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க முன்னாடி உள்ள பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் சப்ப மேட்ரு. இப்ப பாருங்களேன், பொரித்த அப்படின்னு இருக்கா, அதுல பொறி என்னது, அப்பளத்தை பொரித்த அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பொறி அப்படின்றது என்னது, பகுதி. இப்ப பொறி அப்படின்றது பகுதி. பேலன்ஸ் ஒரு இத்து இருக்கு, ஒரு தே இருக்கு. சரிங்க சார், பேலன்ஸ் ஒரு இத்து இருக்கு, சே இருக்கு. அப்ப இத்து என்னது, பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரது என்ன சொல்லியிருக்கேன், சந்தின்னு சொல்லியிருக்கேன்னா, அப்ப இத்துன்றது என்னது, சந்தி. அப்ப பொறின்றது பகுதி. ஓகேவா? அப்ப பொரித் இதுவரையும் நம்ம முடிச்சாச்சு. என்னது, பொரித் வரையும் நம்ம முடிச்சாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு, ஒரு தே. நல்லா கவனிங்க, பேலன்ஸ் ஒன்னா இருக்கு, ஒரு தே இருக்கு. அப்ப அது எப்படி எழுதலாம், இத்து கூட்டல் அ. இந்த வாய்ப்பாடு புரியுதா? அப்ப பேலன்ஸ் இருக்கிறத இதை விட்டுருங்க. அப்ப இத்து கூட்டல் ஆ இருக்குல்ல, அதை தூக்கிட்டு இங்க எழுதிடணும். அவ்வளவுதான். என்ன இருக்கு, பேலன்ஸ் இருக்கிறத இந்த தேவை தான் இப்படி பிரிச்சு எழுதியிருக்கோம், இதை தூக்கிட்டு இப்படி எழுதிட்டோம். இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுது அப்படின்னா நெருப்பு ஒன்று தட்டி விடுங்க பார்க்கலாம். ஓகேப்பா, மறுபடியும் சொல்ற பாருங்க எப்படி பிரிச்சோம் அப்படின்றத. இதுல இந்த பொறி அப்படின்றது பகுதி. எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், ஒரு கட்டளை சொல்லா இருக்கணும், ஒரு முதன்மையான சொல்லா இருக்கணும். அதை என்ன சொல்றேன், பகுதி அப்படின்னு சொல்றேன். அப்ப பொறி அப்படின்றது பகுதி. பேலன்சிங் இருக்குல்ல, அது இத்துன்றது சந்தி. நடுவில் பகுதியையும் இடைநிலையையும் சந்திக்க வைக்கிறது சந்தி. அப்ப பகுதியையும் இடைநிலையும் சந்திக்க வைக்கிறது கழுத்து என்னது, சந்தி. சந்திக்க வச்சது அப்படின்னா அது சந்தி. அப்ப இத்துன்றது சந்தி. பேலன்ஸ் என்ன இருக்கு, இந்த பொறி தொரியும் எழுதியாச்சு. பேலன்ஸ் எங்க இருக்குது, தா. தாவை பிரிச்சா எழுதி இத்து கூட்டல் ஆ இஸ் ஈக்வல் டு தா. அப்ப இத்து கூட்டல் ஆவை அப்படியே கொண்டு இங்க எழுதலாமா? இது வரையும் நம்ம பிரிச்சாச்சு. இத்து கூட்டல் ஆ இருக்கா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா எப்படி பிரிக்கிறோம் அப்படின்றது?
அப்ப இப்ப பாருங்களேன், அப்ப பொறி அப்படின்றது பகுதி, அப்ப இத்துன்றது சந்தி, அடுத்த வர இத்துன்றது இறந்த கால நிலை. பொரித்த, நேற்று அப்பளம் பொரித்த அப்படின்றது ஒரு முடிஞ்சு போன விஷயம். முடிஞ்சு போன விஷயம் என்ன சொல்லியிருக்கேன், அது இறந்த காலம், அதனால இது இறந்த கால. இடையில வரதுனால இது இடைநிலை. ஓகேவா, இந்த பாயிண்ட் புரியுதா? அடுத்து ஆ வந்துச்சுன்னா என்ன சார் போடணும் அப்படின்னா, ஆ வந்துச்சுன்னா அது பெயரச்சம், அல்லது ஊ அல்லது ஈ வந்துச்சு அப்படின்னா அது வினையச்சம். ஆ வந்துச்சு அப்படின்னா அது பெயரச்சம், ஊ அல்லது ஈல வந்துச்சு அப்படின்னா அது வினையச்சம். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? ஆ வந்துச்சுன்னா அது பெயரச்சம், ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்சம். அப்ப பொறின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இத்துன்றது இறந்த கால நிலை, ஆன்றது ஒரு பெயரச்ச விகுதி. எங்க சார் இது இருக்கு அப்படின்னா, இப்ப பாருங்களேன், இங்க பிரிச்சோமா, ஆ அல்லது உம்மு வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், அதை வந்து பெயரச்ச விகுதி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப அதனால வந்து எப்படி முடியுது, ஆல முடிஞ்சா அதுக்காக இதுதான் மனப்பாடம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஆ வந்துச்சு அப்படின்னா பெயரச்ச விகுதின்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, இது உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் இது எழுத முடியும். ஓகேவா, அப்ப ஆன் வந்துச்சுன்னா இது ஒரு பெயரச்ச விகுதி. கிளியரா? அடுத்து பகுபத உறுப்பு இலக்கணம் அடுத்து ஒண்ணு பார்க்க போறோம். உரைத்த, இதை நீங்க எப்படிங்க பார்க்கலாம், இதுல உரை அப்படின்றது பகுதி. நேத்தி உரைத்த செய்தி என் காதில் வந்து எப்படி வந்துச்சு, வந்து ஆணித்தனமாக விழுந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நேற்று உரைத்த அப்படின்றது ஒரு முடிஞ்சு போன விஷயம். ஓகேவா, அப்ப உரைத்த அப்படின்றது என்னது, உரை அப்படின்றது பகுதி. அப்ப என்னது, இத்துன்றது என்னது, சந்தி. என்னது, பகுதியையும் இடைநிலையையும் சந்திக்க வைக்கிறது சந்தி. சந்தி, இதை மறந்துடக்கூடாது, இது சந்தி. அடுத்து உரைத்து இறந்த கால இடைநிலை. என்னது, நேற்று உரைத்த அப்படின்றது இறந்த காலம். புரியுதா? ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், இறந்த, நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது நிகழ்காலம், நாளைக்கு தான் வரப்போகுது அப்படின்னா அது வருங்காலம். புரியுதா? அப்ப உரை அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, அடுத்து வரை இத்துன்றது இறந்த கால இடைநிலை, ஒரு முடிஞ்சு போன விஷயம். ஆ வந்துச்சு என்ன சொல்லியிருக்கேன், அதை வந்து பெயரச்ச விகுதி. ஆன் வந்துச்சு அப்படின்னா அது பெயரச்ச விகுதி. சரியா? கிளியர் ஆகுதா? புரியுதா எப்படி வந்து பகுப்பது உறுப்பு இலக்கணம் பிரிக்கிறோம் அப்படின்றது? இது புரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், அடுத்து வர எல்லாமே நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, அப்ப பகுப்பது உறுப்பினத்துல உரைத்து அப்படின்றது என்னன்னு பிரிச்சிட்டோம். உரைனா பகுதி, இத்துன்றது சந்தி, இத்துன்றது இறந்த கால நிலை, ஆன்றது பெயரச்ச விகுதி. ஓகேவா, அடுத்து வருக, அதை பிரிங்களேன். வருக பிரிச்சு அப்படி இருக்கு, வா, என்னது, நீ இங்க வா, வருக அப்படின்றது எப்படி இருக்கு, நீ இங்க வா அப்படின்றதானே பிரிக்குது. அப்ப வா அப்படின்றது பகுதி, அப்ப பேலன்ஸ் இருக்கிறது வரு அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, அது திரிந்து விகாரமா மாறிடுச்சு. ஏன் சார் இதுல வந்து இதுலயே விகாரமா மாறுதுன்னா சொல்லியிருக்கேன், பகுதியிலையும் விகாரம் மாறலாம், சந்திலையும் விகாரம் மாறலாம், இடைநிலையிலையும் விகாரம் மாறலாம். இப்ப பகுதியில விகாரமா மாறிடுச்சு. வருகல வா அப்படின்றது பகுதி, மீதி வரு அப்படின்றது என்னது, ஒரு விகாரமா மாறி இருக்கு. ஓகேவா, க வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், வியங்கோல் வினைமுற்று விகுதி. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, முன்னாடி சொன்னல க இய இயர், இது என்னது, வியங்கோல் வினைமுற்று விகுதி. க இய இயர் வந்துச்சு அப்படின்னா என்னது, அது வியங்கோல் வினைமுற்று விகுதி. ஆடுக, ஆடுன்றது பகுதி, கான்றது வியங்கோல் வினைமுற்று விகுதி. அவ்வளவுதான். கடைசியில வர்றது எப்பயுமே விகுதி. அது வந்து கடைசியில வர்றது என்ன மாதிரி வருது அப்படின்றத நீங்க பார்த்துட்டு ஆன்சர் போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் முடிஞ்சிடும். அப்ப என்ன சொல்லியிருக்கேன், அப்ப வருகல க அப்படின்றது என்னது, வியங்கோல் வினைமுற்று விகுதி. வருகல வா அப்படின்றது என்னது, ஒரு பகுதி. அது என்னது, வரு அப்படின்றது என்னது, ஒரு விகாரமா மாறிடுச்சு. இது புரிஞ்சிருச்சா? அப்ப இயல் 2 இயல் 3ல இருக்க பகுப்பு உறுப்பு இலக்கணம் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு அப்படின்னா நெருப்பு ஒண்ணு தட்டி விடுங்க பார்க்கலாம். அடுத்து மலைத்து, இது எப்படி சார் நான் பிரிக்கிறது அப்படின்னு பாருங்களேன். இதுல மலை அப்படின்றது என்னது, ஒரு பகுதி. முதன்மையான சொல் என்னது, பகுதி. பேலன்ஸ் என்ன இருக்கு, இந்து இருக்கு, தூ இருக்கு. அந்த இந்து என்னவா இருக்கு, இந்துன்றது விகாரமா இருக்கு. நான் சொல்லியிருக்கேன், இந்து விகாரமானுச்சுன்னா இத்துன்றது இடைநிலையா இருக்கும், சாரி இத்துன்றது சந்தியா இருக்கும். இத்து சந்தியா இருந்துச்சுன்னா இந்துன்றது விகாரமா இருக்கும். இந்து சந்தியா இருந்துச்சுன்னா இத்துன்றதே விகாரமா இருக்கும். என்னது, அந்த மாதிரி இத்து இந்துன்றதே விகாரமா மாறிட்டே இருக்கும். ஓகேவா, அப்ப இத்துன்றது சந்தியா இருக்கு, அப்ப இந்துன்றது ஆட்டோமேட்டிக்கா விகாரமா மாறிடுச்சு. ஓகேவா, அப்ப மலைந்து அப்படின்றதுல எப்படி இருக்கு, இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. மீது என்னது, இத்துன்றது சந்தியா மாறிடுச்சு. அது என்னது, மலைத்து. அது வந்து தூ எப்படி சார் பிரிக்கிறாங்க அப்படின்னு பாருங்களேன். இத்து பிளஸ் ஊ, இத்து பிளஸ் ஊன்னு பிரிக்கிறாங்களா? அப்ப இந்த இத்து பிளஸ் ஊ கொண்டு வந்து இங்க எழுதிக்கணும். அப்ப இதை பாருங்களேன், மலை அப்படின்ற வார்த்தையை வந்து பிரிச்சாச்சு, இந்துன்றது சந்தியா மாறிடுச்சு,
அப்ப இந்துன்றது சந்தியா மாறிச்சுன்னா இத்துன்றது சாரி இத்துன்றது சந்தியா மாறிச்சுன்னா இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. பேலன்ஸ் தூ இருக்கு. தூவை பிரிச்சு அப்படி இருக்குது இத்து பிளஸ் ஊன்னு வருது. அந்த இத்து பிளஸ் ஊவை கொண்டு வந்து இங்க எழுதிட்டோம். பேலன்ஸ் இருக்கிறதா புரியுதா? எப்படி பிரிச்சோம் அப்படின்றது புரியுதா? இப்ப மறுபடியும் பாருங்க. இதுல மலை அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. பேலன்ஸ் இருக்கு இத்துன்றது இறந்த கால நிலை. என்னது மலை இத்து அப்படின்றது என்னது ஒரு இறந்த காலம். ஓகேவா? அதனால இறந்த கால நிலை. ஊன்றது என்ன சொல்லியிருக்கேன் வினையச்ச விகுதி. இது எங்க சார் இருக்கு அப்படின்னா இப்ப பாருங்களேன். இந்த வந்திருக்கா ஈ அல்லது ஊ வந்துச்சுன்னா அது வினையச்ச விகுதி. அங்க என்ன வந்துச்சு ஊன்னு வந்துச்சா? ஊ அல்லது ஈ வந்துச்சுன்னா அது வினையச்ச விகுதி. அப்ப என்ன வந்திருக்கு ஊன்னு வந்திருக்கா, அதனால அது வினையச்ச விகுதி. புரியுதா? இப்ப அடுத்து பாருங்களேன். பொழிந்த அப்படின்னு இருக்கா. பொழி அப்படின்றது பகுதி, கட்டளை சொல்லா இருக்கணும், ஒரு முதன்மையான சொல்லா இருக்கணும். அது என்னது பகுதி. அடுத்து இந்து வந்திருக்கா, அதுல இத்துன்றது சந்தி, இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. அடுத்து இத்துன்றது இறந்த காலம், ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. பொழிந்த நேற்று பொழிந்த மாலை, நேற்று பொழிந்த மழை என்னது நேற்று முடிஞ்சு போன விஷயம். அது என்னது இத்துன்றது இறந்த நிலை. வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன் அது பெயரச்சம். அது கடைசியில வந்திருக்கிறதுனால விகுதி. கடைசியில வந்தா என்னது விகுதி, முன்னாடி வந்தா என்னது பகுதி. அப்ப ஆன்றது என்னது பெயரச்சம், அதனால அது பெயரச்ச விகுதி. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? ஓகேப்பா, புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு நெருப்பு ஒன்று தட்டி விடுங்க பார்க்கலாம். ஓகே சார். அடுத்து என்ன சார் அப்படின்னா கிளர்ந்த அந்த வார்த்தையை பிரிக்கலாமா? கிளர்ந்த அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை பிரிச்சு எழுதலாமா? அதுல கிளர் அப்படின்றது ஒரு பகுதி. கிளர் அப்படின்றது என்னது ஒரு பகுதி. அடுத்து இந்து இருக்கா, இந்த நான் சொல்லியிருக்கேன் அது எப்பயுமே என்ன இருக்கு இத்து வந்து சந்தியா வந்துச்சு அப்படின்னா இந்துன்றது விகாரமா மாறும். அப்ப இத்துன்றது சந்தி, இந்துன்றது விகாரம், இத்துன்றது சந்தி, இந்துன்றது விகாரம். பேலன்ஸ் என்ன இருக்கு தா இருக்கு. இத்து கூட்டல் தாவை பிரிக்கிறோம். அப்ப என்னது பேலன்ஸ் இருக்க தாவை தூக்கி அப்படியே எழுதுறோம், இத்து கூட்டல் ஆன்னு எழுதுறோம். அப்ப இந்த தாவை பிரிக்கிறோம், பிரிச்சு என்ன பண்றோம் இத்து கூட்டல் ஆன்னு எழுதுறோம். இந்த பாயிண்ட்ல கிளியர் ஆகுதா? நான் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு எளிமையா புரியணும்னு என்ன பண்றேன், ஒவ்வொரு அடி பிரிச்சு 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 காமிக்கிறேன். ஓகேவா? கிளர்ன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. பேலன்ஸ் இருக்கு இத்துன்றது என்னது இறந்த காலம், அது ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு. கிளர்ந்த அப்படின்றது என்னது முடிஞ்சு போயிடுச்சு, அதனால இறந்த கால நிலை. இத்துன்றது வந்துச்சுன்னா அது இறந்த கால நிலை. முன்னாடியே காமிச்சனா இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது என்னது அது இறந்த காலம். இதெல்லாம் கிண்டு அதெல்லாம் வந்துச்சு என்னது அதெல்லாம் இந்த காலம் புரியுது அப்படின்ற கீவேர்டு மாதிரி. கடைசியில வந்துச்சுன்னா அது ஒரு பெயரச்சம், கடைசியில முடியறதுனால அது ஒரு விகுதி, அதனால இது பெயரச்ச விகுதி. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு அப்படின்னா நெருப்பு ஒன்று தட்டி விடுங்க பார்க்கலாம். பகுபத உறுப்பிலக்கணம் இருக்கு, அதுல கிளர்ந்த அப்படின்ற வார்த்தை இருக்கு. அதுல கிளர் அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இந்துன்றது விகாரமா மாறுது. அடுத்து வர இத்துன்றது இறந்த கால நிலை, ஆன்றது ஒரு பெயரச்ச விகுதி. புரியுதா? கிளியரா விளங்குதா என்ன சொல்ல வரேன் அப்படின்றது? ஓகேப்பா. அடுத்து 5 போலாமா? அடுத்து தனித்தது, அது தனிந்தது அப்படின்னு இருக்கா. இப்ப பாருங்களேன், அதுல தனி அப்படின்றது பகுதி. என்னது தனி அப்படின்றது பகுதி. ஏன் முதன்மையான சொல்லா இருக்கு, ஒரு கட்டளை சொல்லா இருக்கு, அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தனின்றது என்னது பகுதி. அடுத்து இந்துன்றது என்னது சந்தி. அப்ப இந்த என்ன சொல்லிருக்கேன் இத்துன்றது சந்தியா மாறும், இந்துன்றது விகாரமா மாறும். அப்ப இந்துல இத்துன்றது சந்தியா மாறிடுச்சு, இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. பேலன்ஸ் ததுன்னு இருக்கு, அது என்ன சார் பிரிக்கிறது அப்படின்னா தேவை பிரிங்களேன். இத்து கூட்டல் அடுத்து என்ன இருக்கு தூ இருக்கு, தூ அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா? அதுல இத்து கூட்டலா இருக்குல்ல, அந்த இத்து கூட்டலாவை அப்படியே கொண்டு எழுதுறோம். ஓகேவா? அப்ப என்னது அந்த தேவை பிரிக்கிறோம், இத்து கூட்டல் ஆன்னு கிடைக்குது. அப்ப இத்துன்றது என்னது ஒரு இறந்த காலம், அதனால இறந்த காலம் அப்படின்னா இறந்த கால நிலை. ஆன்றது என்னது ஒரு சாரியை, நடுவுல வரது என்ன சொல்லியிருக்கேன் சாரியை அப்படின்னு சொல்லியிருக்கேன். கடைசியில வரது என்னது படற்கை. என்னது படற்கைன்னு என்னது மற்றவங்களை பத்தி சொல்றது, தனிந்ததுன்றது ஒரு மற்றவங்களை பத்தி சொல்லுது, அதனால இது தனிந்ததுன்றது படற்கை. என்னது வினை முற்று பெற்று விட்டது, அதனால ஒரு விகுதி. படற்கை வினை முற்று விகுதி. புரியுதா எப்படி இது வருது அப்படின்றது? நல்லா பாருங்க ஒரு வாட்டி. தனின்றது பகுதி, இத்துன்றது சந்தியா மாறிடுச்சு, அதனால இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. பேலன்ஸ் ஒரு தா இருக்கு, தா அப்படின்றது ஒரு இறந்த காலம் இடைநிலை. ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு ஒரு அப்படின்னு இருக்கு, அது எப்படி வந்திருக்கு அது இத்து கூட்டல தான்னு பிரிச்சோம். அந்த அப்படின்றது சாரியை, நடுவில் வரக்கூடிய ஒரு அசை சொல், அதுதான் என்ன சொல்றாங்க சாரியை அப்படின்னு சொல்றாங்க.
கடைசியில வர்றது என்னது தூ. சார் இங்க ஆ வந்திருக்கு, இது பெயரச்சம் கிடையாதா அப்படின்னா, கடைசியில வர்றதான் எப்பயுமே என்னது அது விகுதியை வச்சு நம்ம சொல்லுவோம், பெயரச்சமா வினையச்சமா அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து தூ வந்திருக்கு, இதுல தூ வந்தா என்னது அது தனிந்ததுன்றது தன்னை பத்தி சொன்னா தன்மை, உங்களை பத்தி சொன்னா முன்னிலை, உங்களை பத்தி எல்லாமே என்ன பத்தி எல்லாமே இன்னொருத்தவங்களை பத்தி சொல்லுது அப்படின்னா அது படற்கை. அப்ப இதனால இது படற்கை. படற்கை வினை முற்று பெற்று விட்டது, அதனால படற்கை வினை முற்று விகுதி. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அடுத்து பதிந்து. அடுத்து என்னது பதிந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை பிரிக்கலாமா? பதி அப்படின்றது என்னது பகுதி, பதி அப்படின்றது என்னது பகுதி. அடுத்து வர இத்துன்றது என்னது சந்தி, இந்துன்றது என்னது விகாரம். அடுத்து என்ன இருக்கு? தூ இருக்கா? தூவை பிரிங்களா? இத்து கூட்டல் ஊ. அப்ப இத்து கூட்டல் ஊ அப்படி எழுதலாமா? அப்ப இத்துன்றது என்னது இறந்த கால நிலை. ஊ அல்லது ஈல முடிஞ்சா என்ன சொல்லியிருக்கேன்? வினையச்சம். அதனால இது வினையச்ச விகுதி. கடைசியில வந்து என்னது விகுதி. அப்ப அதனால என்னது வினையச்ச விகுதி. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? என்ன சொல்ல வர அப்படின்றது தெளிவா புரியுதா? அப்ப பதிந்துன்னு இருக்கு, அதுல பதின்றது பகுதி, அடுத்து வர இந்துன்னு இருக்கு, அது என்னது இத்துன்றது சந்தியா மாறுது, இந்துன்றது விகாரமா மாறுது. பேலன்ஸ் தூ இருக்கு, தூவை பிரிக்கிறோம், தூவை பிரிக்கும் போது இத்து பிளஸ் ஊன்னு கிடைக்குது. அப்ப இத்துன்றது என்னது ஒரு இறந்த கால இடைநிலை, பேலன்ஸ் இருக்க ஊன்றது ஒரு வினையச்ச விகுதி. புரியுதா? தெரியுதா? கிளியர் ஆகுதா? புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு நெருப்பு ஒன்று தட்டி விடுங்க பார்க்கலாம். அடுத்து மயங்கிய, இது பெரியங்களேன். மயங்கு அப்படின்றது ஒரு பகுதி, ஓகேவா? மயங்கு அப்படின்றது ஒரு பகுதி. அடுத்து என்ன பண்றாங்க? இ இ பிராக்கெட்ல இன்னும் இருந்துச்சுன்னா சொல்லியிருக்கேன், அது வந்து என்னது ஒரு இடைநிலை புணர்ந்து கெட்டிருக்கான், ஓகேவா? அப்ப மயங்கு அப்படின்றது ஒரு பகுதி, ஈ இன்னுன்றது இறந்த கால நிலை, அடுத்து உள்ள வரக்கூடிய இன் அப்படின்றது புணர்ந்து கெட்டது. அப்ப ஈன்னு வந்து என்ன சொல்லியிருக்கேன்? உடம்பெடுமை. ஈ அல்லது இவ்வளவு வந்துச்சு அப்படின்னா அது உடம்பெடுமை அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஈ அல்லது இவ்வளவு வந்துச்சுன்னா அது உடம்பெடுமை. அடுத்த கடைசியில ஆல முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்சம். அது கடைசியா வர்றதுனால அது பெயரச்ச விகுதி. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? ஓகேப்பா. அடுத்து மயங்கிய, அது பிரிச்சாச்சா? இப்ப பாருங்களேன். அப்புறம் இயல் 9ல இருக்கிறது, ஓகேவா? இயல் 8 விட்டோமா? இயல் 8ல வந்து பகுபத உறுப்பிலக்கணம் இல்லை, ஓகேவா? அடுத்து அரியேன். அடுத்து என்ன இருக்கு? அரியேன், எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்கா. அதுல அரின்றது என்னது பகுதி. அடுத்து என்னது? இ பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே, அரின்றது பகுதி, இந்தன்றது ஈன்றது சந்தி, ஓகேவா? அரின்றது பகுதி, ஈன்றது சந்தி. அடுத்து ஏவை பிரிங்களேன். ஈ கூட்டல் ஏ அப்படின்னு வருதா? ஈ கூட்டல் ஏ. பேலன்ஸ் என்ன இருக்கு? இன்னும் இருக்கா? அப்ப இந்த இ பிளஸ் ஏ இருக்குல்ல, அதை கொண்டு வந்து இங்க எழுதுறாங்க. புரியுதா? ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் பாருங்களேன். அரின்றது பகுதி, அடுத்து ஏன்னு இருக்கா, அதுல ஏல ஈன்றது என்னது சந்தி, ஈன்றது என்னது சந்தி. பேலன்ஸ் ஏவை பிரிங்களேன். ஓகேப்பா. ஈ கூட்டல் ஆன்றது என்னது ஏ அப்படின்னு புரியுதா? அப்ப ஈன்றது சந்தி, ஆன்றது என்னது எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது. எதிர்மறை என்ன சொல்லியிருக்கேன்? ஆ வந்துச்சுன்னா ஒரு எதிர்மறையா இருக்கு, ஒரு விஷயத்த நீங்க பண்ணக்கூடாது, பண்ணாத, எழுதாத அப்படின்னா எதிர்மறை. அப்ப ஆன்றது எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது. கடைசியில ஏன் வந்துச்சுன்னா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. அரியேன் அப்படின்றது தன்மை. எனக்கு வந்து எனக்கு தெரியாது, ஓகேவா? நான் தெளிவா சொல்ல மாட்டேன் இந்த வார்த்தை வருதுன்றது. அரியேன், ஓகேவா? எனக்கு அரியேன் அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்றது பொருள். அரியேன் அப்படின்றது என்ன குறிப்பிடுது, அதனால தன்மை. தன்மை என்ன சொல்லியிருக்கேன்? என்னை பத்தி குறிப்பிடுறது தன்மை. முன்னிலைனா உங்களை பத்தி சொல்லணும். இந்த பாயிண்ட் புரியுதா? அரியேன் அப்படின்றது என்னை பத்தி சொல்லுது, என்னது தன்மையை சொல்லுது, நான் அப்படின்றத சொல்லுது. அதுல ஒருமையா பன்மையான்னு பாருங்களேன். அரியேன் அப்படின்றது என்ன மட்டும் தான் குறிக்குது, நிறைய பேரை குறிக்கல. அதனால தன்மை. அதுக்கடுத்து என்ன வருது? ஒருமை. யாரை பத்தி குறிக்குது? என்னை பத்தி மட்டும் தான் குறிக்குது. தன்மை ஒருமை வினை முற்று பெற்று விட்டது, அதனால விகுதி. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அப்ப எப்படி வந்துச்சுன்றது? அரியன் எப்படி வந்துச்சு அப்படின்றது புரியுதா? அரின்றது பகுதி, ஈன்றது சந்தி, ஆன்றது என்னது எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டுருச்சு, அதனால ஏன் அப்படின்றது பிரியுது. அப்ப தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்து ஒளித்து. இது ரொம்ப ஈஸி பாருங்களேன். ஒளி அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, பேலன்ஸ் இருக்கு இத்துன்றது இறந்த கால நிலை, ஊன்றது வினையச்ச விகுதி. ஒளி அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இன்னொரு இத்துன்றது என்னது இறந்த கால நிலை, ஆன்றது என்னது ஒரு வினை, ஊன்றது என்னது வினையச்ச விகுதி. ஈ அல்லது உள்ள முடிஞ்சா சொல்லியிருக்கேன் வினையச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஆல முடிஞ்சா சொல்லியிருக்கேன் அது பெயரச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? புரியுதா?
ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃப்ரீ பிடிஎஃப் ஓகேவா, இது என்ன பண்ண போறேன் 7.1 7 9 இருந்த எல்லாத்தையும் தொகுத்து நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் தர போறேன். ஓகேவா, இந்த பிடிஎஃப் அப்படின்றது வீடியோ கடைசியா முடிகிற வரைக்கும் யார் வீடியோ பாக்குறீங்களோ அவங்களுக்கு இந்த பிடிஎஃப் அப்படின்றது கிடைக்கும். கடைசியில் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா இருக்கும். ஓகேவா, அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, டவுன்லோட் பண்ணிட்டு ஏன் சார் நான் ஒரு பேஜா திருப்பவா அப்படின்னா என்ன ஆகும், ஒரு பகுப்பது ஒரு பிளேயர் நீங்க விடலாம், ஒழுங்கா படிக்காம இருக்கலாம். இப்போ இதே பிடிஎஃப் நான் என்ன பண்ணிருப்பேன், என் கூட பார்த்தவங்கலாம் எப்படி தெரியும், ஓ இந்த இடத்துல இது வந்துச்சா, இந்த இடத்துல இந்த சார் இதை சொன்னாரு, இது சொன்னாங்க, இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்றத இந்த பிடிஎஃப் வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா இருக்கும். மேல பகுதினா என்ன விகுதினா என்ன உங்களுக்கு அட்டவணை போட்டுலாம் பிரிச்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா நீங்க அதை பார்த்துக்கலாம். புக்கில் அதெல்லாம் இருக்காது. அப்ப என்ன பண்ணலாம், இந்த பிடிஎஃப் வச்சு நீங்க படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஓகேவா, அதுவும் இல்லாம என்ன இருக்கு, எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு, தொகுத்து இருக்கு. அப்ப வகுப்பது ஒரு பிள்ளைக்கணும்னா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கடைசியாக இதை மட்டும் டக்கு படிச்சு ரீட் விட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப அதனால என்ன பண்ணணும், கண்டிப்பா மஸ்டா நீங்க டவுன்லோட் பண்ணி இதை வச்சிருக்கணும். ஓகேவா, இது எனக்காக இல்ல உங்களுக்காக தான். ஓகேவா, இதை படிச்சா என்ன பண்ண முடியும், உங்களால ஈஸியா 2 மார்க் அப்படின்றது எடுக்க முடியும். புக்கு எல்லா புக்லையும் எல்லா பேஜையும் நீங்க திருப்பிட்டு இருக்க முடியாது. அழகா என்ன பண்ணலாம், இது டவுன்லோட் பண்ணிட்டு கடைசியா போறதுக்கு முன்னாடி டக்குனு ஒரு ரீட் விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேப்பா, இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு வேற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.